Dear students of 12th standard economics, now I am going to explain chapter 6 banking. First let us see the multiple choice question. First question, a bank is a financial institution. Bank is a financial institution. It is not a corporate, it is not an industry, it is a service institution. Bank is a financial institution. Second question, a commercial bank is an institution. Commercial bank அப்படின்னா நம்ம புரிஞ்சுப்பட இந்தியன் பேங்க் இருக்குது, இட் இஸ் ஏ கமர்ஷியல் பேங்க். ஸ்டேட் பேங்க்னு இருக்குது, அது கமர்ஷியல் பேங்க். குள்ளஞ்சாவில் ஸ்டேட் பேங்க் இருக்குது, அது கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் தட் ப்ரொவைட் சர்வீசஸ். என்னென்ன சர்வீஸ்? போத் ஏ அண்ட் பி. அக்செப்டிங் டெபாசிட்ஸ், ப்ரொவைடிங் லோன்ஸ். அக்செப்டிங் டெபாசிட்ஸ், ப்ரொவைடிங் லோன்ஸ். அப்போ போத் ஏ அண்ட் பி. ஆனால் டெபாசிட் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, டெபாசிட் யாரை போட்டால் வாங்கிக்குவாங்க, கடன் கொடுப்பாங்க. ரெண்டு ஃபங்க்ஷன் செய்கிறது தான் commercial bank. Next question number 3. The functions of the commercial banks are broadly classified into primary function, secondary function, other function. அப்போ ABC. அப்போ primary function இருக்கு, question answer படிக்க போகிறோம். primary function, secondary function, other function. எல்லாமே commercial bankனுடைய 3 function செய்கிறாங்க. primary function இருக்கு, secondary function, other functions. Next fourth question, bank credit refers to. bank credit என்னங்கிறதுனா பேங்க் லோன்ஸ் அட்வான்ஸா, பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸா, பாரோயிங்ஸ்னா பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் தான் பேங்க் கிரெடிட். பேங்க் கொடுக்கக்கூடிய கடன், பேங்க் கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் தான் நம்ம பேங்க் கிரெடிட் அப்படிங்கிறோம். கிரெடிட்னா கடன். கிரெடிட் கிரியேஷன் மீன்ஸ் கடன் உருவாக்கம். கிரெடிட் கிரியேஷனாக கடன் உருவாக்கம். அது பின்னால் கொஸ்டின் ஆன்சரில் we are going to see கிரெடிட் கிரியேஷனா என்னன்னு. கிரெடிட் கிரியேஷனா மல்டிபிள்ஸ் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோன்ஸும் அட்வான்ஸும் மல்டிபிள் ஆகுது. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் தான் நம்ம கிரெடிட் கிரியேஷன். கிரெடிட் வந்து மேலும் கடன் உருவாக்குது. கடன்கள் மேலும் கடன்களை உருவாக்குறது பயன்படுறது தான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். நெக்ஸ்ட்டு NBFI does not have banking license. Non-banking financial institution with non-banking financial institution does not have banking license. இப்போ நான் இந்தியன் பேங்க்கு இதெல்லாம் வந்து பேங்க்கில் வரும். கமர்ஷியல் பேங்க்லாம் பேங்கிங்கில் வரும். சில நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இருக்குது, சில தனியார் பேங்க்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். அதில் வந்து பேங்கிங் லைசன்ஸு இல்லை அவங்கள்ட்ட. சென்ட்ரல் பேங்க் இருக்குது, ஒரு நாட்டுக்கு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது. இந்தியாவில் உள்ள சென்ட்ரல் பேங்க்கு ரிசர்வ் பேங்க்னு வச்சுருக்கோம். சென்ட்ரல் பேங்க் இஸ் ஏ டேஷ் அத்தாரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. மானிட்டரி அத்தாரிட்டி. மானிட்டரினா பணம் சம்மந்தப்பட்ட அத்தாரிட்டி. சென்ட்ரல் பேங்க் தான். ஒரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது, இந்தியாவுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்குது, அதுதான் மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் த கண்ட்ரி. அடுத்து ஹூ வில் ஆக்ட் அஸ் த பேங்கர் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய கவர்மெண்ட்டுக்கு யார் பேங்கர்? இப்போ நம்ம வந்து பேங்க்கில் ஸ்டேட் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோம். கவர்மெண்ட்டுக்கு யார் பேங்க் அப்படின்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். நான் ஸ்டேட் பேங்க்கில் நான் என்னுடைய பேங்காக இருக்கலாம், நபார்டுங்கிற பேங்க்கு இன்னொருத்தருடைய பேங்காக இருக்கலாம், ICICI பேங்க்கில் ஒருத்தர் அக்கௌண்ட் வச்சுருப்பாரு. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய பணங்கள்லாம் அவங்களுடைய அரசாங்கத்துக்கு பேங்கராக இருக்கிறது யாருன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசர்வ். கடன் பெற கடைசி புகலிடன்னு சொல்லுவாங்க. லெண்டர்னா கடன் கொடுக்கறது. லாஸ்ட் ரிசார்ட், நம்ம கடன் வாங்குறதுக்கு கடைசி புகலிடம் எதுனாக்கா சென்ட்ரல் பேங்க். அதாவது சென்ட்ரல் பேங்க். ஒரு நாட்டு நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க், நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க். சென்ட்ரல் பேங்க்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்ட்ரல் பேங்க். அதுதான் அந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் லெண்டர் ஆஃப் த லாஸ்ட் ரிசார்ட், கடன் பெற கடைசி புகலிடம் பேர். பேங்க் ரேட்டுனா என்ன? பேங்க் ரேட்னாக்கா ரீடிஸ்கவுண்டிங் த ஃபஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ். ஃபஸ்ட் செக்யூரிட்டிஸை வந்து ரீடிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. யார்? சென்ட்ரல் பேங்க். அதாவது நம்ம நல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அந்த ரேட்டுக்கு எந்த ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களோ, ரீடிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு பேர் தான் பேங்க் ரேட்டு, வங்கி வட்டி வீதம் அப்படின்னு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், ரெப்போ ரேட் மீன்ஸ். ரெப்போ ரேட் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ரெப்போ ரேட்னா ரேட் அட் விச் RBI இஸ் வில்லிங் டு லெண்ட் டு கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க் கடன் கொடுப்பாங்க யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ ஒரு கமர்ஷியல் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க்கோ ஸ்டேட் பேங்க்கோ, அவங்களுக்கு பணம் வேணும்னா அவங்க போய் கடன் வாங்கிட்டு வருவாங்க. எங்கே கடன் கேட்பாங்க? RBIட்ட. ரேட் அட் விச் RBI இஸ் வில்லிங் டு லெண்ட் டு கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்க்குக்கு எந்த ரேட்டில் கொடுக்குறாங்களோ, வட்டி விதத்தில் கொடுக்குறாங்களோ,
எந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறாங்களோ அந்த ரேட்டுக்கு பேர் தான் ரெப்போ ரேட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாரல் சுவேஷன் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு பர்சுவேஷன். மாரல் சுவேஷனுங்கிறது பர்சுவேஷன், அதாவது கடன் கொடுக்கறத ஊக்குவிக்கிறதுக்கு ஊக்குவிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஒரு அன்பான வேண்டுகோள் மாரி கேட்பாங்க சென்ட்ரல் பேங்க். அதுக்கு பேர் பர்சுவேஷன்ஸ் பேர். நெக்ஸ்ட்டு ஏஆர்டிசி ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங். எப்போ ஸ்டார்ட் ஃபங்க்ஷனிங் ஆச்சுன்னா July 1, 1963. அடுத்து நபார்டுன்னு ஒரு பேங்க்கு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா July 1982. நெக்ஸ்ட்டு எக்ஸிம் பேங்க். எக்ஸின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க்னு அர்த்தம். EXனா எக்ஸ்போர்ட், IMனா இம்போர்ட் பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1982. இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சனால. த ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை. ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஆக்ட் சட்டம் எப்போ ஏற்றப்பட்டதுனாக்கா வாஸ் பாஸ் யார் ஏற்றப்பட்டதுனாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் ஆக்ட். நெக்ஸ்ட்டு மானிட்டரி பாலிசி இஸ் ஃபார்முலேட்டட் பை சென்ட்ரல் பேங்க். நம்மளால ஃபிசிக்கல் பாலிசி மானிட்டரி பாலிசின்னு இருக்குது. அந்த மானிட்டரி பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறது சென்ட்ரல் பேங்க். மானிட்டரி பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறது மானிட்டரி பாலிசி, ஃபிசிக்கல் பாலிசின்னு இருக்குது. அந்த மானிட்டரி பணம் சம்மந்தப்பட்ட பாலிசி, பணக்கொள்கைன்னு சொல்கிறது. பணக்கொள்கையை கையாளுறது யாருனாக்கா சென்ட்ரல் பேங்க். ஆன்லைன் பேங்கிங் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இன்டர்நெட் பேங்கிங். இப்போல்லாம் ஆன்லைன் பேங்கிங் வந்து வந்திருக்கு. அதுக்கு என்ன பேர்னா இன்டர்நெட் பேங்கிங். எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஏடிஎம்க்கு என்ன எக்ஸ்பென்ஷன்? நம்ம ஏடிஎம் சென்டர்லாம் நிறைய இடத்துல பணம் எடுக்கிறோம். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அது ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சு. நெக்ஸ்ட்டு 2016 டிமானிட்டைசேஷன். இந்த பண மதிப்பீடு இழந்து பணத்தை மதிப்பீடு இழந்ததுக்குள்ள இன்க்ளூடு denominations of என்னென்ன 500 rupees 1000 rupees நோட்லாம் செல்லாதுன்னு அது வச்சாங்கல்ல 2016. டிமானிட்டைசேஷன் ஆஃப் கரன்சி. அது எந்தெந்த ரூபாய் நோட்டுக்குன்னா 500 rupees 1000 rupees. இது அவங்களுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் டிஃபைன் கமர்ஷியல் பேங்க். நவ் we will come to 2 more question. ஃபஸ்ட்டு டிஃபைன் கமர்ஷியல் பேங்க்ஸ். கமர்ஷியல் பேங்க்னா என்ன? கமர்ஷியல் பேங்க்னா உங்களுக்கு தெரியும், இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு தான் கமர்ஷியல் பேங்க்கு. நிறைய பேங்க், கனரா பேங்க் இருக்குது, அது கமர்ஷியல் பேங்க் தான். ஐஓபி பேங்க் இருக்குது, எல்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க்கு. கமர்ஷியல் பேங்க்னா என்ன? கமர்ஷியல் பேங்க் refers to a bank or a division of large bank which more specifically deals with the deposit and loan services. ஒன்றும் இல்லை, டெபாசிட்டை வாங்கிட்டு லோன் கொடுக்குறது தான் கமர்ஷியல் பேங்க். அது கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாங்க, நம்ம ஞாபகம் வச்சு வேண்டியது. டீல்ஸ் வித் டெபாசிட் அண்ட் லோன் சர்வீசஸ். டெபாசிட்டையும் லோன் சர்வீஸையும் டீல் பண்ணுறவங்க தான் கமர்ஷியல் பேங்க். டெபாசிட் வாங்குவாங்க, கடன் கொடுப்பாங்க. பணம் போடுறவங்கள்ட்ட பணத்தை வாங்குவாங்க, யார் கடன் வேணுமோ உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இதுதான் கமர்ஷியல் பேங்குடைய ஒர்க்கு. கமர்ஷியல் பேங்க் ரெஃபர்ஸ் டு எ பேங்க் ஆர் எ டிவிஷன் ஆஃப் லார்ஜ் பேங்க். ஒரு டிவிஷன் ஆஃப் லார்ஜ் பேங்க், ஒரு பெரிய பேங்கினுடைய டிவிஷன். குறிஞ்சிப்பாடில் ஒரு ஸ்டேட் பேங்க்னா அதனுடைய ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் இருக்குது. அதில் நிறைய ஆல் ஓவர் இந்தியா, ஃபாரின்லாம் கூட அந்த பேங்க் வச்சுருக்கிறாங்க டிவிஷன். அப்போ கமர்ஷியல் பேங்க் ரெஃபர்ஸ் டு எ பேங்க் ஆர் எ டிவிஷன் ஆஃப் லார்ஜ் பேங்க் which more specifically deals with the deposit and loan services provided to corporations or large or middle sized business. கார்பரேஷனுக்கோ லார்ஜ் பிஸ்னஸுக்கோ மிடில் சைஸ்டு பிஸ்னஸுக்கோ as opposed to individual members of the public small businessங்கிறது தான் கமர்ஷியல் பேங்க். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் கிரெடிட் கிரியேஷன்? கடன் உருவாக்கம். கிரெடிட்னா கடன், கிரியேஷனா கடன் உருவாக்கம்னா என்ன? கிரெடிட் கிரியேஷன் மீன்ஸ் த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். லோன்ஸும் மல்டிப்ளிகேஷன் மீன்ஸ் கிரெடிட் கிரியேஷனுக்கு சிம்பிளாக சொன்னால் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸு, கடனையும் அட்வான்ஸையும் விரிவுபடுத்துறது தான் கிரெடிட் கிரியேஷன். கமர்ஷியல் பேங்க் ரிசீவ் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக். கமர்ஷியல் பேங்க்கு பப்ளிக்கிட்டேருந்து, பொதுமக்கள்கிட்டேருந்து டெபாசிட் ரிசீவ் பண்ணுறாங்க. அண்ட் யூஸ் தி டெபாசிட் டு கிவ் லோன்ஸ். இந்த டெபாசிட்டை வச்சு தான் அவங்க கடன் கொடுக்குறாங்க. பொதுமக்கள்கிட்ட டெபாசிட் வாங்குறாங்க, அந்த டெபாசிட்டை வச்சு கடன் கொடுக்குறாங்க. However, loans offered are many times more than the deposit received by the bank. ஆனால் அவங்க டெபாசிட் ரிசீவ் பண்ணுறதை விட அதிகமான கடன் கொடுப்பாங்க. 1000 கோடி ரூபாய்க்கு தான் டெபாசிட் வாங்கி வந்திருக்கும், ஆனால் 1500 கோடி கடன் கொடுத்துருப்பாங்க. 1000 கோடி ரூபாய் தான் அவங்க கடன் டெபாசிட் வாங்கியிருப்பாங்க, ஆனால் 1500 கோடி 1200 கோடிக்கு ஒரு 200 கோடி 300 கோடியோ கூடுதலாக கடன் கொடுத்துருப்பாங்க. அதுதான் கிரெடிட் கிரியேஷன். எப்படின்னா லோன்ஸ் ஆஃபர்ட் ஆர் மெனி டைம்ஸ் மோர் தென் த டெபாசிட் ரிசீவ் பை த பேங்க். இவங்க ரிசீவ் பண்ண டெபாசிட் விட கடன் கொடுத்து அதிகமாக இருக்கும். திஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த பேங்க் இஸ் நோன் அஸ் கிரெடிட். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் இந்த பேங்க்கினுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கிரெடிட் கிரியேஷன். அது பின்னால் எப்படி கிரெடிட் கிரியேஷனுங்கிறத பின்னால் நம்ம டேபிளர் காலம் போட்டு காப்பாங்க. 1000 கோடி ரூபா பணம் டெபாசிட்டாக வந்திருக்கும்,
ஆனால் 1300 கோடி 1400 கோடி கடன் கொடுத்துருப்பாங்க. இவங்க டெபாசிட் பண்ணதை விட பொதுமக்கள் இவங்கள்ட்ட டெபாசிட் பண்ணதை விட கூடுதலான அமௌண்ட்டு லோனாக கொடுத்துருப்பாங்க. அது எப்படிங்கிறது பின்னால் நான் பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் கிரெடிட் கிரியேஷன். நெக்ஸ்ட் 23 கொஸ்டின், டிஃபைன் சென்ட்ரல் பேங்க்னா என்ன? முதல்ல கமர்ஷியல் பேங்க், சென்ட்ரல் பேங்க்னா என்ன? ஒரு நாட்டிலையும் ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கும். அந்த சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க் ஆர் ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் பேங்க்லாம் ரிசர்வ் பேங்க்லாம் ஆர் மானிட்டரி அத்தாரிட்டி இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் தட் மேனேஜஸ் ஸ்டேட் கரன்சி. ஸ்டேட்டினுடைய கரன்சியை கையாளுறது தான் மணி சப்ளை அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். மணி சப்ளை நாட்டினுடைய பண அளிப்பு, இன்ட்ரெஸ்ட் ரேட் வட்டி விகிதத்தெல்லாம் கையாளுறது தான் சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் ஆல்சோ யூஸ்வலி ஓவர்சீஸ் மேற்பார்வையிடுறது. ஆல்சோ யூஸ்வலி ஓவர்சீஸ் த கமர்ஷியல் பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் தேர் ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரிஸ். ஒரு நாட்டினுடைய கண்ட்ரிஸினுடைய கமர்ஷியல் பேங்கை ஓவர்சீஸ் மேற்பார்வையிடுறதும் இந்த சென்ட்ரல் பேங்கினுடைய ஒர்க். நெக்ஸ்ட், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சிஆர்ஆர் அண்ட் எஸ்எல்ஆர். சிஆர்ஆர்னா என்ன, எஸ்எல்ஆர்னா என்ன? சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் கிரெடிட். சிஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு அர்த்தம். The central bank control credit by changing the cash reserve ratio. Cash reserve ratio அடிக்கடி மாற்றி சென்ட்ரல் பேங்க் என்ன செய்கிறாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கடன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கமர்ஷியல் ஹேவ் எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் விச் தே ஆர் கிரியேட்டிங் டூ மச் ஆஃப் கிரெடிட். Commercial banks have excessive cash reserve on the base of which they are creating too much of credit. This will be harmful for the large interest of the economy. So it will raise the cash reserves ratio which the commercial bank are required to maintain with the central bank. ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் சென்ட்ரல் பேங்க் கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பணத்தை போட்டு வச்சிருக்கணும். ஒரு இந்தியன் பேங்க் ஒரு கமர்ஷியல் பேங்க். இந்த கமர்ஷியல் பேங்க் என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட தன்னுடைய டோட்டல் டெபாசிட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை சென்ட்ரல் பேங்க், அதை நம்ம நாட்டை பொறுத்தவரை ரிசர்வ் பேங்க்கில் கேஷாக போட்டு வச்சுருக்கணும். அதில் 13%, 15%, 20% நீங்கள் போட்டு வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ். இதுக்கு மேலே உள்ள கேஷை தான் இவங்க கடன் கொடுப்பாங்க. கமர்ஷியல் பேங்க் 100 கோடி ரூபாய்னா ஒரு 20 கோடி ரூபாய், 15 கோடி ரூபாய் இவங்க வந்து ரிசர்வ் பேங்க்கில் போட்டு வச்சுருக்கணும், இவங்க டெபாசிட் பண்ணி வச்சுருக்கணும். பாக்கி உள்ள 85 கோடி தான் இவங்க கடன் கொடுக்க முடியும். அந்த 85 கோடி மேலே பணம் இருக்குல்ல, அதை வச்சு தான் இவங்க கடன் கொடுக்குறாங்க. இதான் கேஷ் எக்ஸஸாக உள்ள கேஷ் ரிசர்வ் வந்து போட்டு வச்சிருக்கு, சென்ட்ரல் பேங்க்கில் போட்டு வச்சிருக்கு கேஷ் ரிசர்வ். இதுக்கு மேலே உள்ள பணம் இருக்குல்ல, அந்த 100 கோடியில் 15 கோடி ரூபாய் ரிசர்வ் பேங்க்கில் போட்டு வச்சுட்டாங்க. பாக்கி 85 கோடியை தான் இவங்க கடன் கொடுக்குறாங்க. அதான் வந்து எக்ஸஸ் சொல்கிறாங்க. அதான் எக்ஸஸாக உள்ள கேஷ் ரிசர்வ். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹேவ் எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ். அந்த எக்ஸசிவ்னா 85 crores. On the base of which they are creating too much of credit. இதை வச்சு தான் அவங்க நிறைய கிரெடிட்டை கொடுக்குறாங்க. This will be harmful to the large interest of the economy அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப கெடுதல். லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த எக்கானமி, ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு கெடுதல்னா அதிக கடன் கொடுக்கக்கூடாதுங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, கடன் கொடுக்க வேண்டிய சமயத்திலையும் கொடுத்தாகணும். ஸோ இட் வில் பி ரைஸ் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ விச் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் required to maintain the central bank. அடுத்த நெக்ஸ்ட்டு SLR, statutory liquidity ratio, is the amount which a bank has to maintain in the form of cash, gold or securities. ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னாக்கா ஒரு பேங்க்கும் தன்னிட்டே ஒரு லிக்விடாக வச்சுருப்பாங்க பணத்தை. எல்லா பணத்தையும் கடன் கொடுத்துட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பணத்தை உங்கள் பேங்க்லேயே வச்சுருப்பாங்க. ஒரு பேங்க்கில் த குவாண்டம் இஸ் ஸ்பெசிஃபைட் as some percentage of total demand and time liabilities. The liabilities of the bank which are payable on demand any time and those liabilities which are occurring in 1 month's time due to maturity. Statutory liquidity ratio is the amount at which the bank has to maintain the form of cash, gold, approved securities. கேஷாவோ கோல்டாவோ அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸாவோ ஒரு பேங்க்கும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை பேங்க்லேயே வச்சுருப்பாங்க. எல்லா பணத்தையும் எடுத்து கடனாக கொடுத்துட மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட பணத்தை ரிசர்வ் பேங்க்கில் போட்டு வச்சுப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட பணத்தை தன்னுடைய பேங்க்லேயே வச்சுருப்பாங்க. அது கேஷாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், அப்ரூவ்டு செக்யூரிட்டிஸாக இருக்கலாம். இந்த குவாண்டம் இஸ் ஸ்பெசிஃபைட் as some, இது வந்து இந்த குவாண்டம் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது, குவாண்டம்னா அந்த அமௌண்ட்டு ஸ்பெசிஃபைட் as some percentage of total demand and time liabilities. இந்த லைபிலிட்டிஸ்னால் கடன், அசட்னா சொத்து, liabilities of the bank which are payable on demand any time and those liabilities which are occurring in one. At the 25 question, write the meaning of the open market switch operation. In narrow sense, the central bank start the purchase and sale of government securities in the market. சமயத்தை விற்பனை செய்வாங்க. In broad sense, the central bank purchase and sells not only government securities but also other eligible securities like bills. You will see the 25th question afterwards.
இங்கே 28 வந்துச்சு, 25 தானே. Dear students of 12th standard economics, now I am going to explain lesson 6 banking. Now we are going to see 25th question. Write the meaning of open market operation. Open market operation வெளி சந்தை நடவடிக்கைகள். In narrow sense, குறுகிய கண்ணோட்டத்தில் சொன்னோம்னா, the central bank starts the purchase and sale of government securities in money market. Central bank வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குற விற்கிற நடவடிக்கைக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். சென்ட்ரல் பேங்க் வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்குவாங்க, விற்பாங்க. பர்ச்சேஸ்னால் வாங்குறது, சேல்னா விற்கிறது. வாங்குற விற்கிற நடவடிக்கைக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். இன் ப்ராட் சென்ஸ் விரிவாக சொல்லணும்னா, விரிவாக சொன்னால், த சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேசஸ் அண்ட் செல்ஸ் நாட் ஓன்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் பட் ஆல்சோ ப்ராப்பர் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ், மற்ற செக்யூரிட்டிஸ் லைக் பில்ஸு அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் ப்ரைவேட் கன்சர்னையும் வாங்குவாங்க, விற்பாங்க. அதர் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இல்லாமல் எலிஜிபிள் எந்ததெல்லாம் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸோ அந்த செக்யூரிட்டிஸும் லைக் பில்ஸ் மாதிரி உள்ள செக்யூரிட்டிஸு அண்ட் செக்யூரிட்டிஸ் ஆஃப் ப்ரைவேட் கன்சர்னா ப்ரைவேட் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களுடைய செக்யூரிட்டிஸையும் வாங்குற விற்கிற நடவடிக்கைக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். when the bank and the private individuals purchase the securities, இந்த பேங்க்ஸ்னா கமர்ஷியல் பேங்க்ஸோ ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸோ வாங்கினாங்கன்னா, அந்த செக்யூரிட்டிஸை வாங்கினாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள செக்யூரிட்டிஸை வாங்கினாங்கன்னா, தே ஹாவ் டு பேமெண்ட் ஃபார் தி செக்யூரிட்டிஸ். இந்த பேமெண்ட்டுக்கு அவங்க பணம் கட்டுவாங்க டு த சென்ட்ரல் பேங்க்குக்கு. இதை வாங்கும்பொழுது பணம் கட்டுவாங்க. இது விற்றாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செக்யூரிட்டிஸை விற்கும்பொழுது என்ன ஆகுனாக்கா, இப்போ விற்கும்போது பேங்க்குக்கு வந்து இப்போ செக்யூரிட்டிஸ் போகும், இவங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துடும், இவங்களுக்கு பணம் வரும். இந்த பேங்க் அண்ட் ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் பர்ச்சேஸ் தி செக்யூரிட்டிஸ், வாங்கும் பொழுது பேமெண்ட் கொடுப்பாங்க. யார் கொடுப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுப்பாங்க, சென்ட்ரல் பேங்க்கு பணம் வரும். விற்கும்போது சென்ட்ரல் பேங்க்குள்ள பணம் வந்து பேங்க்குக்கு போயிடும் அப்படிங்கிறதான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்? அடுத்து ரேஷனிங் ஆஃப் கிரெடிட்னா என்ன? ரேஷன் பண்ணுறது, கிரெடிட்டை வந்து கடனை வந்து கட்டுப்படுத்துறது, அதான் ரேஷன் பண்ணுறது. திஸ் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது கடனை கட்டுப்பாடாக வைக்கிறதுக்கு ஒரு ஓல்டஸ்ட் மெத்தட் தான் அந்த ரேஷனிங் ஆஃப் கிரெடிட். Ration of credit is an instrument of credit control was first used by the Bank of England by the end of 18th century. 18th century எண்டில் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணாங்க. இட் எய்ம்ஸ் டு கண்ட்ரோல் அண்ட் ரெகுலேட் த பர்பஸ் ஃபார் விச் கிரெடிட் இஸ் ஜெனரேட்டட் பை கமர்ஷியல் பேங்க். இதனோட எய்ம் என்னன்னா, இது இந்த ரேஷனிங் ஆஃப் கிரெடிட் எய்ம் என்னன்னா, what is the aim of the credit control rationing of credit na to control and regulate the purpose for which credit is granted. எந்த பர்பஸ்க்காக கிரெடிட் கொடுக்குறோம், எந்த பர்பஸ்க்காக கடன் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ரெகுலேட் பண்ணுறதுக்காக. யார் கடன் கொடுக்குறா? கமர்ஷியல் பேங்க்ஸ். அந்த கமர்ஷியல் பேங்க் கொடுக்கக்கூடிய கடனை ரெகுலேட் பண்ணுறதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாங்க. நெக்ஸ்ட் 27th கொஸ்டின், மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல். இட் இஸ் ஜென்ரலி அப் டூ டைப்ஸ். அந்த கொஸ்டினில் பாருங்கள் 26ல் இட் இஸ் ஜென்ரலி 2 types. அந்த 2 types அங்கே கொஸ்டினில் கொடுக்கல. இப்போ பேஜ் நம்பர் 106 புக்கில் இருக்கிற இந்த 2 types. த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங், அதை நீங்கள் எழுதிக்கலாம். நீங்கள் த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங், த வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோ அப்படின்னு 2 types. த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் 2 typesல போட்டு, ஃபர்ஸ்ட் டைப் வந்து த வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங், செகண்ட் டைப் வந்து த வேரியபிள் கேபிட்டல் அசட் ரேஷியோ. இது ஒன்று அந்த 2 types எழுதிங்க. பேஜ் நம்பர் புக் 106 புக்கில் பார்த்து எழுதிங்க. நெக்ஸ்ட் 27th கொஸ்டின், மென்ஷன் த ஃபங்க்ஷன்ஸ் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட். அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஃபங்க்ஷன் என்ன? டு மெயின்டைன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் டு ஸ்டடி ஆல் கொஸ்டின்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் கிரெடிட். ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப், ஒரு திறமையான ஒரு ஸ்டாஃபை நியமனம் பண்ணுறது. ஆல் கொஸ்டின்ஸ் அக்ரிகல்ச்சர் கிரெடிட், அக்ரிகல்ச்சர் விவசாய சம்மந்தப்பட்ட கடன் சம்பந்தமாக ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டாஃபை நியமிக்கிறது. To provide expert advice to central and state government, state cooperative banks and other banking activities. ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ், ஒரு அட்வைஸ் கொடுக்குறது யாராருக்கெல்லாம்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு அண்ட் அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ். யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் கடன் கொடுக்குறாங்களோ அந்த அதர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸுக்கெலாம் ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ், ஒரு சிறந்த அட்வைஸ் கொடுக்கறது, ஒரு அறிவுரை கொடுக்கறது. நெக்ஸ்ட், டு ஃபைனான்ஸ் ரூரல் செக்டார். ரூரல்னால் கிராமப்புறம்.
through eligible institutions engage in the business of agricultural credit. யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டில் கிரெடிட் கொடுக்கறதுல, அதாவது விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கறதுல எங்கேஜ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் த்ரூ எலிஜிபிள் இன்ஸ்டியூஷன் அவங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணுறது. அவங்களுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் கிரெடிட் கொடுக்குற இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல அவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது தான் என்னுடைய ஒர்க். நெக்ஸ்ட் பார்ட் சி கொஸ்டின். ஆன்சர் த ஃபாலோயிங் பேராகிராஃப். ஃபர்ஸ்ட் 28th கொஸ்டின். ரைட் த மெக்கானிசம் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன் பை கமர்ஷியல் பேங்க். முன்னாடியே பார்த்தோம் கிரெடிட் கிரியேஷன் பார்த்தோம். அந்த கிரெடிட் கிரியேஷன் கமர்ஷியல் பேங்கோடைய கிரெடிட் கிரியேஷனை பற்றி எழுத போகிறோம். ரைட் த மெக்கானிசம் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன். கிரெடிட் கிரியேஷன் கடன் உருவாக்கணும்னு பார்த்தோம். கடனை உருவாக்குறாங்க. 100 கோடி ரூபா தான் அவங்களுடைய டெபாசிட், மொத்த டெபாசிட். ஆனால் 120 கோடிக்கு அவங்க கடன் கொடுத்துருப்பாங்க. இல்லை 1000 கோடின்னு வச்சுக்கோம். 1000 கோடி தான் மொத்த டெபாசிட். ஒரு பேங்க்கினுடைய மொத்த டெபாசிட் இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அதனுடைய மொத்த ஓவரால் டெபாசிட் பண்ணவங்களுடைய அமௌண்ட்டு ஒரு 1000 crore வச்சுட்டோம்னா, ஆனால் அவங்க அதுக்கு மேலேயும் கடன் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறது தான் எப்படி அந்த மெக்கானிசம் ஆஃப் கிரெடிட் கிரியேஷனை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதான் கமர்ஷியல் பேங்க். கமர்ஷியல் பேங்கிறது ஸ்டேட் பேங்க் இஸ் ஒன் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க். பேங்க் கிரெடிட் ரெஃபர்ஸ் டு பேங்க் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ். பேங்க் கிரெடிட்னா என்ன அப்படின்னாக்கா பேங்க்கு கொடுக்கக்கூடிய லோனும் பேங்க்கு கொடுக்கக்கூடிய அட்வான்ஸும் தான் பேங்க் கிரெடிட்ங்கிறோம். பேங்க்கினுடைய வங்கியினுடைய கடன், வங்கி கடன்னா என்னன்னாக்கா அவங்க கொடுக்கக்கூடிய லோனு அட்வான்ஸஸ் தான் நம்ம பேங்க் கிரெடிட்டுங்கிறோம். மணி இஸ் செட் டு பி கிரியேட்டட் when the banks through their lending activities make a net addition of total supply of money in the economy. இப்படி செய்யறதுனால அடிஷன் இவங்க வந்து டோட்டல் மணி சப்ளையை அதிகப்படுத்துகிறாங்க. யார்? பேங்க். எந்த பேங்க்? கமர்ஷியல் பேங்க். மணி இஸ் செட் டு பி கிரியேட்டட் when the banks through their lending activities. இந்த லெண்டிங் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக, கடன் கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நெட் அடிஷன் ஆஃப் டோட்டல் சப்ளை ஆஃப் மணி இந்த எக்கானமி, ஒரு பொருளாதாரத்தில் சப்ளை ஆஃப் மணியை அதிகப்படுத்துகிறாங்க. அடிஷன் டு த டோட்டல் சப்ளை ஆஃப் மணி இந்த எக்கானமின்னு அர்த்தம். ஒரு பொருளாதாரத்தில் மணி சப்ளையை, பண அளிப்பை அதிகப்படுத்துகிறாங்க கடன் கொடுக்கறது மூலமாக. யார் கடன் கொடுக்குறா? கமர்ஷியல் பேங்க். மணி இஸ் செட் டு பி டெஸ்ட்ராய்டு when the loans are repaid by the borrowers to the bank. மணி இஸ் செட் டு பி டெஸ்ட்ராய்டு. மணி எப்போ டெஸ்ட்ராய்டு ஆகுதுன்னா loans are repaid by the borrowers to the bank and consequently the credit already created by the banks is wiped out in the process. மணி இஸ் செட் டு பி டெஸ்ட்ராய்டு. மணி எப்போ நம்ம அது டெஸ்ட்ராய்டு ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்னா, லோன்லாம் கட்டின பணத்தெல்லாம் அவங்க திருப்பி கட்டிட்டாங்கன்னா, யார் பொதுமக்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குறாங்க, அவங்க ரீபே பண்ணிட்டாங்கன்னா அது வந்து மணி இஸ் செட் டு பி டெஸ்ட்ராய்டு. when the loans are repaid by the borrowers, கடன் வாங்கினவங்களாம் லோனை ரீபே பண்ணிட்டாங்கன்னா டு த பேங்க்குக்கு, அண்ட் கான்சிக்வென்ட்லி த கிரெடிட் ஆல்ரெடி கிரியேட்டட் பை த பேங்க் இஸ், அந்த கிரெடிட் ஆல்ரெடி கிரியேட் பை த பேங்க் இஸ் வைப்ட் அவுட் இன் த ப்ராசஸ். Banks have the power to expand or contract. Banks have the power to expand or contract demand deposit and they exercise this power through granting more or less loans and advances and acquiring other assets. Banks have the power to expand or contract demand deposit. Demand என்ன கேட்பு வைப்புகள்னு அர்த்தம். அதாவது நம்ம சேவிங் பேங்க்கில் உள்ள அமௌண்ட்லாம் டிமாண்ட் டெபாசிட். பேங்க்ஸ் ஹவ் த பவர் டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் டிமாண்ட் டெபாசிட். இவங்களுக்கு வந்து அதுக்கிட்ட ஒரு பவர் இருக்குது பேங்க்குக்கு, எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கோ, அதை வந்து குறைக்கிறதுக்கோ. எக்ஸ்பேண்ட் பண்ணால் விரிவாக்குறது, கான்ட்ராக்ட்னா குறைக்கிறதுக்கோ டிமாண்ட் டெபாசிட் அண்ட் இது எக்ஸசைஸ் பவர். இந்த பவர் அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணுறாங்க த்ரூ கிராண்டிங் மோர் ஆர் லெஸ் லோன்ஸ். அதிகமாக கடன் கொடுத்தோ குறைவாலாம் கொடுத்தோ. அதிகமாக கடன் கொடுல எக்ஸ்பேண்ட் ஆகுது, குறைவாக கடன் கொடுக்கக்குள்ள அது கான்ட்ராக்ட் ஆகுது. அண்ட் அக்வயரிங் அதர் அசட்ஸ். This power of commercial bank to create deposit through expanding their loans and advances known as credit creation. இந்த பவர் இருக்குது, கமர்ஷியல் பேங்க்கு ஒரு பவர் இருக்குது டெபாசிட் கிரியேட் பண்ணுறதுக்கு த்ரூ எக்ஸ்பேண்டிங் த லோன்ஸ் அதிகமாக கொடுத்து கிரியேட் டெபாசிட்டை பேங்க் கிரியேட் டெபாசிட் த்ரூ எக்ஸ்பேண்டிங் த லோன்ஸ் அதிகமாக கொடுத்து டெபாசிட் அதிகப்படுத்துறதுக்கோ அண்ட் அட்வான்ஸையோ லோனோ கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ அப்போ உள்ள பவர் தான் நம்ம என்ன சொல்ல கிரெடிட் கிரியேஷனுங்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் we will see in the next video. Dear students of 12th standard, now I am going to explain the 3-mark question number 29. Give a brief note on NBFI, non-banking financial institution. Banking அப்படின்னா கமர்ஷியல் பேங்க், ஸ்டேட் பேங்க்லாம் பேங்கிங்கில் வரும். நான் பேங்கிங்னா ப்ரைவேட்டில் உள்ள பேங்க் தான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் நான் பேங்க் ஃபினான்ஷியல் கம்பெனி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஐயின் போட்டாலும் போடலாம், சி போடலாம் ஈஸியாக. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் தட் டஸ் நாட் ஹாவ் ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ்.
அவங்ககிட்ட ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் இருக்காது, ஒரு பார்ட்லி லைசன்ஸ் இருக்கும். டஸ் நாட் ஹாவ் full banking license is not supervised by the central bank. It is not supervised by the central bank ல சூப்பர்வைஸ் பண்ணப்பட மாட்டாது. அதாவது ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க்லாம் சென்ட்ரல் பேங்க்கு சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனல் இருக்க அல்லது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி எல்லாம் அது வந்து ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் இருக்காது. லைசன்ஸ் இருக்கும், ஆனால் ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ் இருக்காது. இட் இஸ் நாட் சூப்பர்வைஸ்ட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்கு அது சூப்பர்வைஸ் பண்ணாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு the non-bank, second point, the non-bank financial institution do not carry on pure banking business. அந்த மற்ற பேங்க் இப்போ ஃபைனான்ஷியல் பேங்கிங் பார்க்குறோம், கமர்ஷியல் பேங்க்கில் வந்து பியூராக பேங்கிங் பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க do not carry on pure banking business but they will carry on other financial transaction, வேறு ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷனும் வச்சுருப்பாங்க. they receive deposit and they give loans, அவங்களும் டெபாசிட் ரிசீவ் பண்ணுவாங்க, லோன் கொடுப்பாங்க. they mobilize people saving and use the funds to finance expenditure on investment activities. they mobilize people saving, mobilizeனா சேகரிக்கிறது, people save மக்களுடைய சேமிப்பை சேகரித்து and use the funds, அந்த ஃபண்ட்ஸை to finance expenditure on investment activities ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. in short சுருக்கமாக சொல்லலாம், they are institution which undertake borrowing and lending. அது இன்ஸ்டிடியூஷன் தான், நான் பேங்க் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் அதுவும் ஒரு நிறுவனங்கள் தான். which undertake borrowing and lending, அவங்களும் borrow பண்ணுவாங்க, கடன் வாங்குவாங்க, கடன் கொடுப்பாங்க, பணம் borrow பண்ணுவாங்க, lending கடன் கொடுப்பாங்க. they operate in both the money and the capital market. இது வந்து ரெண்டு பேரும் மணி மார்க்கெட்லேயும் ஈடுபடுவாங்க, கேபிட்டல் மார்க்கெட்லையும் ஈடுபடுவாங்க. நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் பி ப்ராட்லி கிளாஸிஃபைஸ் இன்டு 2 கேட்டகரிஸ். அது 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ஈடுபடுறாங்கல்ல, ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறோம். நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஒன்று ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதர் செகண்ட் வந்து அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். அண்டர் லேட்டர் கேட்டகரி, லேட்டர்னா 2வது அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். லேட்டர் கேட்டகரி அப்படின்னா பின்னால் சொல்லப்பட்டது. 2 சொன்னோம்ல, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொன்னோம், அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சொன்னோம். இந்த அதர் லேட்டர் கேட்டகரிங்கிறது அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் கம்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். அது வந்து எதுக்கு வருதுன்னா ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், ஃபைனான்ஸ் கார்பரேஷன், சிட் ஃபண்ட்ஸு, பில்டிங் சொசைட்டிஸ், இஷ்யூ ஹவுசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் யூனிட் ட்ரஸ்ட் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இதெல்லாம் வந்து அதர் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வர்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30, பிரிங் அவுட் த மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். எப்படி கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க? கிரெடிட் கண்ட்ரோல் பை த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ரிசர்வ் பேங்க். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, கடனை கட்டுப்படுத்துது, கடனை கட்டுப்படுத்தணும். இல்லை கடன் கட்டுப்படுத்தாக எல்லா பேங்க்கும் கடன் கொடுத்துட்டே இருந்தால் என்ன ஆகுனாக்கா நாட்டில் இன்ஃப்ளேஷன், பணவீக்க நிலைமை அதிகமாகிருக்கும். அதனால் கடனை கட்டுப்படுத்தணும், கொடுக்குற சமயத்தில் கொடுக்கணும், கடன் கொடுக்க வேண்டிய சமயத்தில் கடன் கொடுக்கணும், கடன் கொடுக்கக்கூடாத சமயத்தில் கொடுக்காமல் இருக்கணும். அதான் கடனை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள். இது 2ஆக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு குவான்டிடேட்டிவ் ஆர் ஜென்ரல் மெத்தட் அப்படின்னு. குவான்டிடேட்டிவ் மெத்தட், அந்த குவான்டிடேட்டிவ் மெத்தடில் என்னென்ன வருதுன்னா பேங்க் ரேட் பாலிசி, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், மெக்கெட் பார்த்தது தான், வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, இது 3 வந்து அதில் வரும். அடுத்து செகண்டில் ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு இன்னும் ஒன்று இருக்குது. ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்னு 2 மெத்தட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 1 by 1 பார்ப்போம். குவான்டிடேட்டிவ் மெத்தட்னு சொல்லலாம், இல்லை ஜென்ரல் மெத்தட்னு சொல்லலாம். மெத்தட் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டு டைப்பில் குவான்டிடேட்டிவ் மெத்தடில் ஃபஸ்ட்டு பேங்க் ரேட் பாலிசி, வங்கி வட்டி வீதம். பேங்க்னா வங்கி, ரேட் பாலிசி வங்கி வட்டி கொள்கை. The bank rate is the rate at which central bank of a country is prepared to rediscount the first class rate securities. First class rate security. Bank rate na என்னன்னா சென்ட்ரல் பேங்க் வந்து ரீடிஸ்கவுண்ட் த ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸ், அதாவது பேங்க் மற்ற கமர்ஷியல் பேங்க் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டிஸை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரேட்டுக்கு தான். அதாவது செக்யூரிட்டிஸை கொண்டு இவங்க பணம் அடமானம் வச்சுட்டு கடன் வாங்கிட்டு வருவாங்க, அதுக்கு விதிக்கக்கூடிய ரேட்டுக்கு பேர் தான் பேங்க் ரேட். கமர்ஷியல் பேங்க் ஒரு இந்தியன் பேங்க்ங்கிறது ஒரு கமர்ஷியல் பேங்க். அந்த கமர்ஷியல் பேங்க்கு பணம் வச்சு தேவைப்படுனா இவங்கள்ட்ட ஏற்கனவே செக்யூரிட்டிஸ் இருக்கும். அந்த செக்யூரிட்டிஸை கொண்டு அடமானம் வச்சுட்டு, எப்படி நம்ம பணம் வேணுன்னா நகையில் கொண்டு பேங்க்கில் கமர்ஷியல் பேங்க்கில் வச்சுட்டு நம்ம கடன் வாங்கிட்டு வரோமோ, அதுமாரி அவங்கள்ட்ட சில செக்யூரிட்டிஸ் இருக்கும். அதாவது அவங்களுக்கு வர வேண்டிய பணம் செக்யூரிட்டிஸாக இருக்கும். அதை கொண்டு அடை வச்சுட்டு எங்கே கொண்டு வச்சுட்டு சென்ட்ரல் பேங்க்கில் கொடுத்துட்டு அதை ரீடிஸ்கவுண்ட் பண்ணி பணம் வாங்கிட்டு வருவாங்க. ஏற்கனவே செக்யூரிட்டிஸ் வாங்கி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோ, சென்ட்ரல் பேங்க் வெளியிட்ட செக்யூரிட்டிஸை வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அந்த செக்யூரிட்டிஸை கூட இருக்கலாம்.
அந்த செக்யூரிட்டிஸை கொண்டு திரும்பி கொடுத்து ஒப்படைச்சிட்டு அவங்க ரீடிஸ்கவுண்ட் பண்ணி பணம் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு விதிக்கக்கூடிய வட்டி விகிதத்துக்கு பேர் தான் பேங்க் ரேட். த பேங்க் ரேட் இஸ் த ரேட் அட் விச் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஏ கண்ட்ரி, ஒரு நாட்டினுடைய சென்ட்ரல் பேங்க்கு ப்ரிப்பேர் டு ரீடிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செக்யூரிட்டிஸுக்கு பேர் தான் பேங்க் ரேட் பாலிசி. நெக்ஸ்ட் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் ஏற்கனவே பார்த்தது தான். நேரோ சென்ஸ் பார்த்தோம், ப்ராட் சென்ஸ் பார்த்தோம். நேரோ சென்ஸ் குறுகிய கண்ணோட்டத்தில் பார்த்தா சென்ட்ரல் பேங்க் ஸ்டார்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த மணி மார்க்கெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செக்யூரிட்டிஸை விற்கிற நடவடிக்கைக்கு பேர் தான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். விரிவாக சொல்லணும்னா ப்ராட் சென்ஸ்னால் விரிவாக சொல்லணும்னா சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேசஸ் அண்ட் செல்ஸ் நாட் ஓன்லி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பட் ஆல்சோ அதர் ப்ராப்பர் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் லைக் பில்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ப்ரைவேட் கன்சர்னுக்கும் அவங்க என்ன செய்வாங்க, வாங்க நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வேரியபிள் கேஷ் ரேஷியோ, மாறும் ரிசர்வ் ரேஷியோன்னு அர்த்தம். கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எப்படின்னா என்னன்னாக்கா அண்டர் தி சிஸ்டம் தி சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் கிரெடிட் பை சேஞ்சிங் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஒரு அடிக்கடி இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ மாற்றுவாங்க. ஒரு கமர்ஷியல் பேங்க்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத பணத்தை சென்ட்ரல் பேங்க்கில் ரிசர்வ் பேங்க், நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க்கில் ஒரு டோட்டல் டெபாசிட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை போட்டு வைக்கணும். அதுக்கு பேர் தான் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. உதாரணத்துக்கு இந்தியன் பேங்க் இருக்குது. இந்தியன் பேங்க் ஆல் ஓவர் இந்தியன் பேங்க்னுடைய டோட்டல் டெபாசிட் ஒரு 100 கோடினா ஒரு 10 கோடி ரூபாயை என்ன செய்யணும், இந்த பேங்க் என்ன செய்யணும், அந்த டோட்டல் டெபாசிட்டில் உங்களுக்கு வரக்கூடிய டெபாசிட் போட்ட பணத்தில் ஒரு 10 கோடி ரூபாய், 100 கோடி மொத்தம் சொத்து மதிப்புனா அதில் 10 கோடி ரூபாய் ரிசர்வ் பேங்க்கில் ரிசர்வாக வச்சுருக்கணும், பணத்தை ரிசர்வாக வச்சுருக்கணும். அப்போ தான் ரிசர்வ் வச்சுருக்க சொல்லி அவங்க கணக்கு இருக்கும். அடிக்கடி இந்த விகிதத்தை மாற்றுவாங்க. 10% வைங்க, 5% வைங்க, 15% வைங்க அப்படின்னு அந்த ரேட்டை மாற்றிட்டே இருப்பாங்க. யார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அண்டர் தி சிஸ்டம் த சென்ட்ரல் பேங்க் கண்ட்ரோல் த கிரெடிட். இப்படி தான் அப்படி அதை வச்சு தான் அவங்க கிரெடிட்டை கண்ட்ரோல் பண்ணுறது, அதை கடன் கொடுக்கறத கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பை சேஞ்சிங் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இந்த ரேஷியோ மாற்றுவாங்க. 10%னா 10 கோடி ரூபா போட்டு வைக்கணும். 15% கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வச்சுருக்கோம்னா 15 கோடி ரூபா போட்டு வைக்கணும். அப்போ 15 கோடியை கொடுத்துட்டாங்கன்னா பாக்கி 85 கோடி தான் அவங்க கடன் கொடுக்கலாம். 85 கோடி ரூபாய் தான் அவங்க கடன் கொடுக்கறதுக்கு பணம், இவங்க பேங்க்கில் இருக்க பணம். பாக்கி 15 கோடி ரூபா பணம் இவங்க பேங்க்கினுடைய பணம் எங்கே இருக்குது, ரிசர்வ் பேங்க்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if the commercial bank have excess cash reserve on the base of which they are creating too much credit, this will harmful for the larger interest of the economy. இந்த கமர்ஷியல் பேங்க் வந்து எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ் இருக்குல்ல, அதாவது 100 கோடியில் 15 கோடி ரூபாயை சென்ட்ரல் பேங்க்கில் போட்டு வச்சுட்டாங்க, பாக்கி 85 கோடி இருக்கா, அதான் கேஷ் எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ், எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ்ஸ். அதுக்கு பேர் தான் எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ். 2 மார்க் கொஸ்டின் நல்லா சொல்லியிருப்பாங்க. எக்ஸசிவ் கேஷ் ரிசர்வ்ஸ் ஆன் த பேஸ் ஆஃப் விச் தே ஆர் கிரியேட்டிங், அந்த 85 கோடி இருக்குல்ல அந்த பணத்தை வச்சு தான் அவங்க கிரியேட்டிங் டூ மச் ஆஃப் கிரெடிட், அதிகமான பணத்தை கடன் கொடுக்குறாங்க. திஸ் வில் பி ஹார்ம்ஃபுல் ஃபார் த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த எக்கானமி அப்படிங்கிறாங்க. ஸோ இட் வில் ரைஸ் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ விச் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் வித் சென்ட்ரல் பேங்க். நிறைய கடன் கொடுக்கறது நிறைய ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன செய்வாங்க, கமர்ஷியல் பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை ரைஸ் பண்ணுவாங்க, அதிகப்படுத்துவாங்க. 5%னா அதை 10% அதிகப்படுத்துவாங்க, 10%, 15% அதிகப்படுத்துவாங்க. அடுத்தது ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி லிக்விட் ரேஷியோ SLR அப்படிங்கிறது இஸ் த அமௌண்ட் விச் த பேங்க் ஹேஸ் டு மெயின்டைன் செக்யூரிட்டிஸ். இது அமௌண்ட் பேங்க்லேயே இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. த குவாண்டம் இஸ் ஸ்பெசிஃபைட் as some percentage of total demand and time liabilities. டோட்டல் டிமாண்ட் டெபாசிட்னு அர்த்தம். டைம் லைபிலிட்டிஸ்னால் ஃபிக்ஸட் டெபாசிட்னு அர்த்தம். டைம் லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் டெபாசிட், டிமாண்ட் லைபிலிட்டிஸ்னாக்கா டிமாண்ட் டெபாசிட்னு அர்த்தம். The quantum is specified as some percentage of the total demand and time liabilities, that is the liabilities of the bank which are payable on demand any time. அதான் டிமாண்ட் டெபாசிட். எப்போ வேணாலும் பணம் கொடுக்கறது மாரி இருந்தால் அது டிமாண்ட் அண்ட் எனி டைம். அண்ட் தோஸ் லைபிலிட்டிஸ் which are occurring in one month's time due to maturity of the bank அப்படிங்கிறது டைம் லைபிலிட்டிஸ்னு அர்த்தம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 31. வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நபார்டு? நபார்டுன்னு ஒரு பேங்க்கு. நான் அந்த பேங்க்கினுடைய ஃபங்க்ஷன்னா functions are NABARD பார்த்தா NABARD has inherited its apex role from RBI. RBI ஒரு apex role வாங்கியிருக்காங்க. It is performing all the functions performed by RBI with regard to agriculture credit. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சம்மந்தமாக RBI என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணாங்களோ அந்த ஃபங்க்ஷன்லாம் NABARD செய்கிறாங்க. NABARD has inherited its apex role. அதுக்கு அதனுடைய ரோல் எங்கேன்னு வந்தது அப்படின்னா நபார்டுக்கு யார் அந்த பர்மிஷன் கொடுத்தா, சென்ட்ரல் பேங்க், அதாவது நம்ம நாட்டில் ரிசர்வ் பேங்க் அவங்களுக்கு ஒரு அபெக்ஸ் ரோல் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் பர்ஃபார்மிங் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபார்ம்டு பை RBI. அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சம்மந்தமாக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணாங்களோ அந்த ஃபங்க்ஷனில் நபார்டு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. நபார்டு ஆக்ட் அஸ்
refinance institution for all kinds of production and investment credit to agriculture. எல்லா சம்பந்தப்பட்ட அக்ரிகல்ச்சர் கிரெடிட்டுக்கு இவங்க ரீஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. காட்டேஜ் ஆனால் குடிசை தொழிலுக்கு அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்டிகிராஃப்ட்ஸுக்கு கைவினை பொருள்களுக்கு அண்ட் ரூரல் கிராஃப்ட் அண்ட் ரியல் ஆர்டிசான்ஸ் அண்ட் கைவினைஞர்கள், ரியல் ஆர்டிசான கைவினைஞர்கள் அண்ட் அதர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் வித் வியூ டு ப்ரொமோட்டிங் இன்டெக்ரல் ரூரல் டெவலப்மெண்ட். இன்டெக்ரல் ஒருங்கிணைந்த கிராமப்புற வளர்ச்சிக்காக இவங்க வந்து கடன் கொடுத்து உதவுறாங்க. நபார்டுங்கிற பேங்க்கு. நபார்டு கிவ்ஸ் லாங் டேர்ம் லோன்ஸு வந்து 20 years அப் டு 20 வருஷத்துக்கு கடன் கொடுக்குறது டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. டு எனேபிள் தம் டு சப்ஸ்கிரைப் டு த ஷேர் கேபிட்டல் ஆஃப் கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி. கோஆபரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டி இருக்குது, அதுக்காக வேண்டி நபார்டு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறாங்க. நபார்டு கிவ்ஸ் லாங் டேர்ம் லோன்ஸ் டு எனி இன்ஸ்டியூஷன் அப்ரூவ்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் கான்ட்ரிபியூட் டு ஷேர் கேபிட்டல் ஆர் இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டிஸ் ஆஃப் எனி இன்ஸ்டியூஷன் கன்சர்ன் வித் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு. எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் கிராமப்புற வளர்ச்சிக்கு பாடுபடுறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு லாங் டேர்ம் லோன்ஸு நபார்டு தராங்க. அப்படிப்பட்ட இன்ஸ்டியூஷனுக்கு, அந்த நிறுவனங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்ரூவ்டான நிறுவனங்களுக்கு தராங்க. நபார்டு ஹஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கோஆர்டினேட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். இவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆக்டிவிட்டீஸ்க்கு கோஆர்டினேட் பண்ணுறவங்களும் நபார்டு தான். இந்த பிளானிங் கமிஷன், இப்போ நிதி ஆயோக்ன்றது முதல்ல திட்ட கமிஷன் இருந்தது. பிளானிங் கமிஷனா திட்ட கமிஷன் இருந்தது, அது இப்போ பேரை மாற்றி வச்சு நிதி ஆயோக் அப்படின்னு வச்சுருக்காங்க, ஆயோக்னு வச்சுருக்காங்க. அண்ட் அதர் ஆல் இண்டியா அண்ட் ஸ்டேட் லெவல் இன்ஸ்டிடியூஷன் interested in the development of small scale industries, village and cottage industries, rural craft industries in tiny and small அர்த்தம் and decentralized sector. அவங்களுக்கும் இவங்க நபார்டு ஹெல்ப் பண்ணுறாங்க, கடன் கொடுக்குறாங்க. இட் மெயின்டைன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட்ஸ் டு ப்ரொமோட் ரிசர்ச் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். இது இட்டுங்கிறது நபார்டு. மெயின்டைன்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கும் டு ப்ரொமோட் ரிசர்ச் இன் யாராலும் ரிசர்ச்சுக்கு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்ணுறாங்களோ அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சுக்கும் கிராமப்புற வளர்ச்சிக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் இன் IFCI. We will see the 32 question in the next video. Thank you, student. Dear students of 12th standard, now I am going to continue lesson 6 ranking. Now we are going to see 32 question, 3 more questions. Specify the functions of IFCI. Long term loans both in rupees and foreign currencies. IFCI long term loans தராங்க, long term loan தராங்க, both rupees. Industrial Finance Corporation of India, Industrial Finance Corporation, long term loans both in rupees and foreign currencies. long term loan தராங்க, அது rupees நம்ம நாட்டு நாணயமும் தராங்க, foreign currencyவும் தராங்க. Underwriting of equities, preferences and debenture issues, அதுக்கும் கடன் தராங்க, அதெல்லாம் அண்டர்ரைட்டிங் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க தட் ஈக்விட்டி ப்ரிஃபரன்சஸ் அண்ட் டிபென்ச்சர் இஷ்யூஸுக்கும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. குவாரண்டிங் த டிஃபர்டு பேமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மிஷினரி இம்போர்ட்டட் ஃப்ரம் அப்ராட். வெளிநாட்டிலேருந்து குவாரண்டிங் த டிஃபர்டு பேமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மிஷினரி இம்போர்ட்டட் ஃப்ரம் அப்ராட். வெளிநாட்டிலேருந்து வரவழைக்கக்கூடிய மிஷினரிக்கு உள்ள டிஃபர்டு பேமெண்ட். டிஃபர்ட் பேமெண்ட் மொத்தம் ஒரு மிஷினை இறக்குமதி பண்ணுறாங்க. ஒரு நிறுவனம் வந்து ஒரு மிஷினை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க, அதனுடைய மதிப்பு 20 கோடி ரூபாய். அந்த கம்பெனிக்காரன் 10 கோடி ரூபாய் கட்டியிருப்பான், பாக்கி உள்ள 10 கோடி ரூபாயே இவங்க வந்து 10 கோடி ரூபாய் கடன் தர வேண்டியிருக்கல மீதம் உள்ள, அதுக்கு பேர் தான் டிஃபர்டு பேமெண்ட். ஒரு கம்பெனி, இந்தியாவில் உள்ள கம்பெனி வெளிநாட்டிலேருந்து ஒரு மிஷினை இறக்குமதி பண்ணுறாங்க. அந்த மிஷினுடைய மதிப்பு 20 கோடினா 10 கோடி ரூபாயை அந்த பார்ட்டி கன்சர்ன்ட் நிறுவனம் கட்டிடுறாங்க. பாக்கியுள்ள 10 கோடி ரூபாய் கட்ட வேண்டியிருக்குல்ல, அதுக்கு இவங்க குவாரண்டிங் அந்த பாதி டிஃபர்டு பேமெண்ட், அந்த பாதி மீதம் உள்ள 10 கோடி ரூபாய் டிஃபர்டு பேமெண்ட்டுக்கு யார் கேரண்டி தரதுனாக்கா இந்த பேங்க், கன்சர்ன்ட் பேங்க், அது இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. guaranteeing the deferred payment in respect of machinery imported from abroad or purchased in India, and guaranteeing loans raised in foreign currency from foreign financial institution. இவங்க guarantee தராங்க, loans raised in foreign currency from foreign financial institution, வெளிநாட்டு நிறுவனத்திலேருந்து. distinction between money market and capital market. money market and capital marketing உள்ள difference என்ன? money market is the mechanism through which short term funds are loaned and borrowed. ஷார்ட்-டர்ம்னா நீண்ட கால, குறுகிய கால ஃபண்ட்ஸ் ஆர் லோன்ட் அண்ட் பாரோடு.
it designate financial institution which handle the purchase, sale and transfer of short term credit instrument, அதான் money market. Commercial banks acceptance houses இருக்கு, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் இருக்கு, அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆர் த இன்ஸ்டியூஷன் கேட்டரிங் த ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இன் த மணி மார்க்கெட். இவங்கெல்லாம் கேட்டரிங்னா ரிமூவிங் அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இந்த மணி மார்க்கெட்டில் உள்ள ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ்லாம் இவங்க யாராவது பார்த்து கமர்ஷியல் பேங்க்ஸு, அக்செப்டன்ஸ் ஹவுசஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆர் த இன்ஸ்டியூஷன் கேட்டரிங் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் இந்த மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டில் உள்ள ரெக்யர்மெண்ட்ஸ் ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸ் எல்லாம் தேவைகளெல்லாம் இவங்க பூர்த்தி பண்ணுறாங்க. கேட்டரிங்னா அவங்களாம் பூர்த்தி பண்ணுறாங்க. அடுத்து கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட் இஸ் த பார்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சிஸ்டம் விச் இஸ் கன்சர்ன் வித் ரைசிங் கேபிட்டல் பை டீலிங் இன் ஷேர்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் அதர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். இது லாங் டேர்ம், அது வந்து மணி மார்க்கெட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம், இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். த மார்க்கெட் வேர் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் பாண்ட்ஸு, ஈக்விட்டிஸ் அண்ட் மார்கேஜஸ் அடமானம் வைக்கிறது ஆர் ட்ரேடட் இஸ் நோன் அஸ் கேபிட்டல் மார்க்கெட். Next question number 33, mention the objectives of demonetization. அந்த பண மதிப்பீடு, மதிப்பு இழப்பீடுன்னு பார்த்தோம்ல, 500 நோட்டு 1000 நான் செல்லாதுன்னு அறிவிச்சாங்களா, அதான் டிமானிட்டைசேஷன். அப்படின்னா என்ன, என்னுடைய நோக்கம் என்ன? அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டிமானிட்டைசேஷன், ரிமூவிங் பிளாக் மணி ஃப்ரம் த கண்ட்ரி, உள்ள கருப்பு பணத்தை ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸ்டாப்பிங் கரப்ஷனை நிறுத்துறதுக்கு. ஸ்டாப்பிங் டெரர் ஃபண்டு, இந்த தீவிரவாதிகளுக்கு போகக்கூடிய பணத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு. கர்பிங்னா அது ஸ்டாப்பிங்னா அர்த்தம். ஃபேக் நோட்ஸ்னு அந்த கள்ள பணம் கவர்மெண்ட் அச்சரிக்காமல் அவங்களே அச்சரிக்கிறாங்களா, தான் ஃபேக் நோட்ஸ்லாம், அதெல்லாம் கருப்பு பண்ணுறது. டிமானிட்டைசேஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரிப்பிங் எ கரன்சி யூனிட் ஆஃப் இட்ஸ் ஸ்டேட்டஸ் அஸ் லீகல் டெண்டர். டிமானிட்டைசேஷன் ஆக்ட் எதுக்கானா, ஸ்ட்ரிப்பிங் எ கரன்சி யூனிட் ஆஃப் இட்ஸ் ஸ்டேட்டஸ் அஸ் லீகல் டெண்டர், ஒரு சட்டப்பூர்வ மாடமடத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி. இட் அக்கர்ஸ் வெனவர் there is change in the national currency. It occurs whenever there is a change in national currency. The current form or forms of money is pulled from circulation. இருக்கக்கூடிய பணத்தை வெளியெடுத்துறது. The current form or forms of money is pulled out from circulation, often to be replaced with new coins or notes. புது நோட்டு, அதுக்கு பதிலாக பழைய நோட்டுக்கு பதிலாக புது காயினோ புது நோட்டோ கொண்டு வர்றது. அடுத்து part D question. Now we are going to see part D question. Answer the following question in about a page. Paragraph essay type question. First, explain the role of commercial banks in economic development. Economic development la commercial banks nuடைய role என்ன? Commercial banks already have seen, Indian bank, state bank எல்லாம் commercial bank, அவங்களுடைய ரோல் என்ன, அவங்களுடைய என்னென்ன ரோல் வகிக்கிறாங்க. The role of commercial banks in the economic development of a country. Capital formationக்கு commercial bank உதவுறாங்க. Creation of credit, கடனை கிரியேட் பண்ணுறாங்க. சேனலைசிங் த ஃபண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் சேனலைஸ் பண்ணுறது, சேனல்ஸ் வாய்க்கால் மாரி விடுற பணத்தை எல்லா துறைகளுக்கும் சேனலைஸ் பண்ண அனுப்பி வைக்கிறது. என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், சரியான இண்டஸ்ட்ரீஸை ஊக்குவிக்கிறது. பேங்க்ஸ் மானிட்டைஸ் டெப்ட், பேங்க்ஸ் வந்து கடனை வந்து மானிட்டைஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஸ் டு கவர்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஸ் பண்ணுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், வேலைவாய்ப்புக்கு உருவாக்குறாங்க. பேங்க் ப்ரொமோட் என்டர்பிரினர்ஷிப்பை, தொழில் முனைவோரை ப்ரொமோட் பண்ணுறாங்க. கேபிட்டல் ஃபார்மேஷன், ஃபஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் we are going to see one by one. கேபிட்டல் ஃபார்மேஷன் என்ன நம்ம பார்க்குறது வந்து கமர்ஷியல் பேங்க்கினுடைய ரோல். கமர்ஷியல் பேங்க்கினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு கமர்ஷியல் பேங்க் எப்படி உதவுறாங்க. ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சிக்கு கமர்ஷியல் பேங்க்லாம் எந்த விதத்தில் உதவுறாங்க. ஃபஸ்ட்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். பேங்க்ஸ் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு, முதலாக்கத்துக்கு உதவுறாங்க. விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எது முக்கியம்னா கேபிட்டல் ஃபார்மேஷன். அந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் செய்கிறது யாருன்னா, முதலாக்கத்துக்கு வழிவகுக்கிறது யாருன்னா பேங்க்கு. மொபிலைஸ், தேங்கிறது பேங்க், கமர்ஷியல் பேங்க்ஸ். மொபிலைஸ்னால் திரட்டுறாங்க. ஸ்மால் சேவிங்ஸ் ஆஃப் த பீப்புள் ஸ்கேட்டர்ட் ஓவர் அண்ட் வைட் ஆல் த்ரூ தயர் நெட்ஒர்க் ஆஃப் பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி. எல்லா பேங்க்குக்கும் நெட்ஒர்க் இருக்குது, ஒரு பிரான்ச், எல்லா பிரான்ச்சும் இருக்குது. இந்தியன் பேங்க்னா கிராமத்தில் கூட இந்தியன் பேங்க்லாம் இருக்குது, ஆல் ஓவர் த கண்ட்ரி. அண்ட் மேக் இட் அவைலபிள் ஃபார் த ப்ரொடக்டிவ் பர்பஸஸ். எல்லா மக்கள்கிட்ட உள்ள பணத்தெல்லாம், ஸ்கேட்டர் ஆகி கிடக்கிற பணத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி மொபிலைஸ் பண்ணி அதை வந்து ப்ரொடக்டிவ் பர்பஸுக்கு உதவுறாங்க. இப்படி கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு பேங்க், கமர்ஷியல் பேங்க் உதவுறாங்க. நெக்ஸ்ட்டு கிரியேஷன் ஆஃப் கிரெடிட், கடன் உருவாக்குறாங்க. பேங்க் கிரெடிட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் மோர் ஃபண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். பேங்க்ஸ் வந்து கிரியேட் கிரெடிட்,
கடனை உருவாக்குறாங்க. மோர் ஃபண்ட்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் தராங்க, நிறைய பணம் உதவி பண்ணுறாங்க. கிரெடிட் கிரியேஷன் லீட் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன். கிரெடிட் கிரியேஷன் பண்ணுறதுனால இப்படி கடன் உருவாக்குறதுனால என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, எம்ப்ளாய்மெண்ட் அதிக பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. சேல்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் அண்ட் தேர்பை தி பிரிங் அபவுட் ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்படி செய்யறதால ஒரு ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் உருவாகுது, வேகமான பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படுது. சேனலைசிங் தி ஃபண்ட்ஸ் டுவர்ட்ஸ் ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட். சேனலைசிங் ஃபண்ட்ஸ்னால் பணம், அந்த பணத்தை வந்து சேனலைஸ் பண்ணுறாங்க ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பேங்க்ஸ் இன்வெஸ்ட் த சேவிங் மொபிலைஸ்டு பை தம் ஃபார் த ப்ரொடக்டிவ் பர்பஸ். பேங்க் என்ன செய்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. மக்களுடைய சேவிங்ஸ் மொபிலைஸ்டு, அவங்க மொபிலைஸ் பண்ண சேவிங் எல்லாம் ப்ரொடக்டிவ் பர்பஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது கடன் தராங்க. கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் நாட் த ஒன்லி ஃபங்க்ஷன் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க். அது மட்டும் அவங்களுடைய ஒரே ஃபங்க்ஷன் இல்லை, அதை ப்ரொடக்டிவ் பர்பஸும் பயன்படுத்துகிறாங்க. என்கரேஜிங் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். சரியான தொழிலை என்கரேஜ் பண்ணுறாங்க. மெனி பேங்க்ஸ் ஹெல்ப் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ரைட் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் பை எக்ஸ்டெண்டிங் லோன் டு ரைட் டைப் ஆஃப் பர்சன். கரெக்டாக சரியான ஆளுக்கு கடன் கொடுத்து சரியான தொழிற்சாலைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. சரியான ஆளுகளுக்கு சரியான முறையில் கடன் கொடுத்து உதவுறாங்க. இன் திஸ் வே தி ஹெல்ப் நாட் ஓன்லி தி இண்டஸ்ட்ரியலைசேஷன், அது வந்து தொழில்மயமாதல். இண்டஸ்ட்ரியலைசேஷனாக தொழில்மயமானதுக்கு வழி வைக்கிறாங்க. நாட்டில் அதிக தொழிற்சாலை ஏற்படுறதுக்கு பேங்க் உதவி செய்கிறாங்க. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆஃப் த கண்ட்ரி பட் ஆல்சோ த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அவங்க இண்டஸ்ட்ரியலைசேஷன் மட்டும் உதவலை, நாடு தொழில்மயமாகறதுக்கும் உதவலை, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் உதவுறாங்க. யார்? கமர்ஷியல் பேங்க்ஸு. தி கிராண்ட் லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டு மேனுஃபேக்சரர்ஸ். உற்பத்தியாளருக்கு லோன் தராங்க, அட்வான்ஸ் தராங்க. ஹூஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் கிரேட் டிமாண்ட். யாராவது ப்ராடக்ட்லாம் ரொம்ப டிமாண்ட் இருக்கோ, எந்தெந்த உற்பத்தியாளருடைய பொருளுக்கெல்லாம் நல்ல மார்க்கெட் போகுதோ அப்படிப்பட்ட மேனுஃபேக்சரர்ஸுக்கு நிறைய லோன்ஸ் அட்வான்ஸ் தராங்க. அடுத்து பேங்க் மொபிலைஸ் டெப்ட். 5th பாயிண்ட் வந்து பேங்க் மொபிலைஸ் டெப்ட். மானிட்டைஸ். Bank monetize debt. Commercial banks transform the loans to be repaid after a certain period in cash. Commercial banks transform the loans to be repaid after a certain period into cash, which can be immediately used for business activities. Commercial banks என்ன செய்றாங்க, transform the loans to be repaid. யாரெல்லாம் லோன்ஸ் கட்டுறவங்க திருப்பி பண்ணுறாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட பீரியட் கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க, 2 வருஷத்தில் திருப்பி கட்டுவாங்க. அது என்ன செய்கிறாங்க, அது பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு பயன்படுத்துகிறாங்க. மேனுஃபேக்சர்ஸ் அண்ட் ஹோல்சேல் ட்ரேடர்ஸ். உற்பத்தியாளர்கள், ஹோல்சேல்னா மொத்த வியாபாரிகள், கேனாட் இன்க்ரீஸ் தேர் சேல் வித்தவுட் செல்லிங் குட்ஸ் ஆன் கிரெடிட் பேசிஸ். அவங்க வந்து சேலை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. செல்லிங் குட்ஸ் ஆன் குட்ஸ், அவங்க கிரெடிட் பேஸில் கடன் கொடுத்து தான் அவங்க அதனுடைய வியாபாரத்தை வளர்க்கணும். மேனுஃபேக்சர்ஸும் ஹோல்சேல் டீலரும் முதல்ல என்ன செய்வாங்க, பொருளை கொடுத்துருவாங்க, அப்புறமா கடன் கொடுப்பாங்க, கடனுக்கு பணம் கொடுப்பாங்க, கடனுக்கு பொருளை கொடுப்பாங்க, அப்புறம் பணத்தை அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ இவங்களுக்கெல்லாம் மேனுஃபேக்சர்ஸ் ஹோல்சேலர்ஸ் யார் கடன் தர்றது, கமர்ஷியல் பேங்க்ஸ். இவங்க அவங்களுக்கு கடன் தர்றாங்க. அவங்க வந்து ரீட்டைலுக்கு கடன் கொடுத்துருவாங்க, திரும்பி கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்பி பணம் கட்டுறாங்க. ஃபைனான்ஸ் டு கவர்மெண்ட்டுக்கும் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்பட்டால் கூட கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு கடன் கொடுக்குறாங்க. கமர்ஷியல் பேங்க் இஸ் ஆக்டிங் இஸ் த ப்ரொமோட்டர் ஆஃப் industries in underdeveloped countries for which finance is needed for it. Banks provide long-term credit to government by investing their funds in government securities and short-term finance by purchasing treasury bills. Bank provide long-term credit to government கூட long-term credit தராங்க by investing their funds in government securities and short-term finance by purchasing treasury bills securities and government securities and short-term finance குறுகிய கால கடன் அவங்களுடைய ட்ரெஷரி பில்லாம் வாங்கிட்டு ஷார்ட் டேர்ம் லோன் தராங்க. எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன். ஆஃப்டர் நேஷனலைசேஷன் ஆஃப் பிக் பேங்க்ஸ், நேஷனலைசேஷன் பேங்க்லாம் நேஷனலைஸ் ஆன பிறகுனா தேசியமயமாக்கப்பட்ட பிறகு பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஹஸ் க்ரோன் டு கிரேட் எக்ஸ்டென்ட். இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு வங்கி துறைங்கிறது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பேங்க்ஸ் பிரான்ச்சஸ் ஆர் ஓப்பன் ஃப்ரீக்வெண்ட்லி. நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிட்டே இருக்காங்க. விச் லீட் டு கிரியேஷன் ஆஃப் நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டினால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. பேங்க் ப்ரொமோட் என்டர்பிரினர்ஷிப். தொழில் முனைவோரை ப்ரொமோட் பண்ணுறாங்க, வளர்க்குறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. தொழிற்சாலை தொடங்குறவங்களுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற பேங்க்கை கடன் கொடுக்குறாங்க. இன் ரீசென்ட் இயர்ஸ் பேங்க் ஹவ் அஸ்யூம்டு த ரோல் ஆஃப் டெவலப்பிங் என்டர்பிரினர்ஷிப் பர்டிகுலர்லி இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் லைக் இந்தியா பை இன்டியூசிங் நியூ என்டர்பிரினர்ஸ். புதிய தொழில் முனைவர்களை உருவாக்குறாங்க, இன்டியூஸ் பண்ணுறாங்க. டு டேக் அப் த வெல் ஃபார்முலேட்டட் ப்ராஜெக்ட். நல்ல ப்ராஜெக்ட் வந்து அதை எடுத்துக்கிறாங்க. அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் கவுன்சிலிங், அவங்களுக்கு கவுன்சிலிங் தராங்க. லைக்
டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரல் கைடன்ஸ்லாம் கூட பேங்க் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு யாரெல்லாம் தொழில் முனைவர்களோ அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் அழைச்சி அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அண்ட் மேனேஜரல் கைடன்ஸ்லாம் கொடுத்து இந்த வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 36, எலுசிடேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். இது வரைக்கும் பார்த்தது ஹவு கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஹவு த கமர்ஷியல் பேங்க்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் எ கண்ட்ரிக்கு எப்படி உதவுனாங்கிறது. ரோல் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி தான் பார்த்தோம். மொத்தம் எத்தனை 8 பாயிண்ட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் அதை விட முக்கியமான கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது. யூ வில் see the 36 question in the next video. Dear students, now I am going to explain question number 36. Elucidate the functions of commercial banks. Commercial banks உடைய ஃபங்க்ஷன் என்ன? கமர்ஷியல் பேங்க்ஸ் ஒன் செகண்ட் நல்லா கமர்ஷியல் பேங்க்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டேட் பேங்க்கு, இந்தியன் பேங்க் இருக்குது, இதெல்லாம் கமர்ஷியல் பேங்க்ஸு. The functions of commercial banks are broadly classified into primary function and secondary function. கமர்ஷியல் பேங்க்ஸினுடைய ஃபங்க்ஷனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிரைமரி ஃபங்க்ஷன் அண்ட் ஒன்று செகண்டரி ஃபங்க்ஷன். பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன் மூணாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லணும். நான் கிளாஸ் இன்ட்டு பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன், 3 ஃபங்க்ஷன். சரி, இது டயக்ராம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க். பிரைமரி ஃபங்க்ஷன் என்னென்ன பிரைமரி ஃபங்க்ஷன்? அக்செப்டிங் டெபாசிட் அது ஒரு ஃபங்க்ஷன். அட்வான்சிங் லோன்ஸ் இதுதான் பிரைமரி ஃபங்க்ஷன். அக்செப்டிங் டெபாசிட் அதில் பிரைமரி ஃபங்க்ஷனில் பாருங்கள். அக்செப்டிங் டெபாசிட், அட்வான்சிங் லோன்ஸ் இது மட்டும்தான் பிரைமரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷனில் பார்த்தினாக்கா சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அதை பின்னால் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரைமரி ஃபங்க்ஷன் அக்செப்டிங் டெபாசிட். அக்செப்ட் டெபாசிட்னா வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது பணம் யார் போட போனால், இப்போ நான் ஒரு 5000 பணம் போட போகிறேன்னா அது வாங்கிக்கிறாங்க. வேறு தான் அக்செப்டிங் டெபாசிட். ஒரு இந்தியன் பேங்க்கில் நான் ஒரு 5000 rupees எடுத்துகிட்டு போய் பணம் இதை டெபாசிட் பண்ணிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்கிக்குவாங்க. அவ்வளோதான், அதான் அக்செப்டிங் டெபாசிட். இட் இம்ப்ளைஸ் தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் மெயின்லி டிபெண்ட் ஆன் பப்ளிக் டெபாசிட். அந்த கமர்ஷியல் பேங்க் எதை நம்பியிருக்காங்கன்னா பப்ளிக்கினுடைய டெபாசிட்டை நம்பி தான் இருக்காங்க, பொதுமக்களுடைய வைப்புகளை நம்பி தான் இருக்காங்க. தெர் ஆர் 2 types ஆஃப் டெபாசிட் 2 டைப் சொல்கிறாங்க. ஒன்று டிமாண்ட் டெபாசிட், கேட்பு வைப்புகள். டைம் டெபாசிட்னா கால வைப்புகள்னு அர்த்தம். கேட்பு வைப்புகள்னா நம்ம எப்போ வேணாலும் பணத்தை எடுத்துக்கலாம். ஒரு 5000 rupees நான் டிமாண்ட் டெபாசிட்டில் போட்டு வச்சேன்னா எப்போ வேணாலும் அந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஆனால் டைம் டெபாசிட்டில் போட்டோன்னா ஒரு 3 months, 1 year, 5 years அப்படின்னு டைம் டெபாசிட்டில் கால வைப்புகள்னு பேர். ஃபிக்ஸட் டெபாசிட் சொல்கிறாங்களா, அதான் டைம் டெபாசிட்டில் போட்டால் அந்த குறிப்பிட்ட பீரியட் முடிஞ்சால் எடுக்கலாம். டைம் டிமாண்ட் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் இட் ரெஃபர்ஸ் டு டெபாசிட் தட் கேன் பி வித்ட்ரான் பை இண்டிவிஜுவல் வித்தவுட் எனி ப்ரியர் நோட்டீஸ் டு த பேங்க். ப்ரியர் நோட்டீஸ் கொடுக்க வேண்டாம், பேங்க் வந்து நோட்டீஸ் கொடுக்காம நம்மளே போய் எடுத்துகிட்டு வரலாம். ஏடிஎம்ல கார்டை கூட கொடுத்து எடுத்துக்கலாம். இன் அதர் வேர்ட்ஸ், த ஓனர்ஸ் ஆஃப் தீஸ் டெபாசிட் ஆர் அலோட் டு வித்ட்ரா மணி எனி டைம் பை ரைட்டிங் வித்ட்ராயல் ஸ்லிப். ஒரு வித்ட்ராயல் ஸ்லிப் எழுதி கொடுத்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆர் செக் எழுதி கொடுத்தோ, வித்ட்ராயல் ஸ்லிப் கொடுத்தோ, இல்லை செக் புக் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் செக் கொடுத்தோ நம்ம பணம் எடுத்துக்கலாம். இல்லைனா ஏடிஎம் சென்டரில் கூட, நம்ம ஏடிஎம் சென்டரில் கூட யூஸிங் டெபிட் கார்டை யூஸ் பண்ணி கூட பணம் எடுத்துக்கலாம். அதை டிமாண்ட் டெபாசிட். அது டைம் டெபாசிட்ங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு டெபாசிட் தட் ஆர் மேட் ஃபார் சர்டன் கமிட்டட் பீரியட் டைம். ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைத்துக்கு போட்டு வச்சுக்கிறது. பேங்க்ஸ் பே ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட். இந்த டெபாசிட்டுக்கு பேங்க் வந்து கூடுதலான இன்ட்ரெஸ்ட் ரேட் தரும், வட்டி வீதம் தரும். ஆனால் டிமாண்ட் டெபாசிட் வட்டி கம்மியாக வரும், ரொம்ப குறைவாக இருக்கும். இது கூடுதலான வட்டி கிடைக்கும். பேங்க்ஸ் பே ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் டைம் டெபாசிட். தீஸ் டெபாசிட் கேன் பி வித்ட்ரான் ஒன்லி ஆஃப்டர் ஸ்பெசிஃபிக் டைம். குறிப்பிட்ட டயத்துக்கு பிறகு தான். நம்ம எத்தனை ஆண்டுகளுக்கு போட்டு வச்சிருக்கோம், எத்தனை மாதம் போட்டு வச்சுருக்கோம், அது பிறகு தான் எடுக்கலாம். பை ப்ரொவைடிங் ரிட்டர்ன் நோட்டீஸ் டு த பேங்க். நம்ம ஒரு ரிட்டர்ன் நோட்டீஸ் கொடுத்துட்டு அதை எடுத்துக்கலாம். அடுத்து அட்வான்ஸ் லோன், கடன் கொடுக்குறது. இட் ரெஃபர்ஸ் டு கிராண்டிங் லோன்ஸ் டு இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸ். லோன்ஸ் இண்டிவிஜுவல்ஸுக்கோ பிஸ்னஸஸுக்கோ கடன் கொடுக்கறதுக்கு பேர் தான் கிராண்ட் பண்ணுறது. லோன் கொடுக்கறதுக்கு பேர் தான் அட்வான்சிங் லோன்ஸு. கமர்ஷியல் பேங்க் கிராண்ட் லோன்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஓவர் டிராஃப்ட், கேஷ் கிரெடிட் அண்ட் டிஸ்கவுண்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். எப்படிலாம் கடன் கொடுக்குறாங்கன்னா ஓவர் டிராஃப்ட். ஓவர் டிராஃப்ட்னா இருக்கும், நம்மள்ட்ட நம்ம அக்கௌண்ட்டில் 5000 rupees கடன் 50,000 rupees இருக்கும். ஆனால் 60,000 rupeesக்கு நம்ம கடன் வாங்குறோம்ல, அதுவும் ஓவர் டிராஃப்ட். அடுத்து கேஷாக கொடுப்பாங்க. நம்மள்ட்ட என்கிட்ட பணமே அக்கௌண்ட்டில் பணமே இல்லை, ஆனால் நான் வந்து கார் வாங்க போகிறேன், அதுமாரி கொடுக்குறாங்கல்ல, கார் வாங்க போகிறேன், இல்லை ஃபெஸ்டிவல் லோன் வேணும் அப்படின்லாம் கேட்டு வாங்குறோம்ல, அதுமாரி கேஷ். அதுக்கு அடுத்து கேஷ் கிரெடிட் பேர். அடுத்து டிஸ்கவுண்டிங் பில்ஸை வச்சேன். சில ஏற்றுமதி நிறுவனம்லாம் பில்ஸ் வச்சுருப்பாங்க, பணம் வர வேண்டிய பில்லு வச்சுருப்பாங்க. அதை கொண்டு கொடுத்து எனக்கு இவ்வளோ பணம் வர வேண்டியது இருக்குது பில்ஸ், அதுக்காக வேண்டிய எனக்கு அதை பேஸ் பண்ணி எனக்கு கடன் கொடுங்க கேட்டு வாங்குவாங்க. அதான் டிஸ்கவுண்டிங் பில்ஸ். அதை டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ ஒரு 2%, 3% டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த பில்லுக்கு அவங்க பணம் கொடுத்துருவாங்க. அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன்.
ப்ரைமரி ஃபங்க்ஷன் 2 தான். அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன். The secondary functions can be classified under 3 heads சொல்கிறோம், namely agency function, general utility function and other function. ஞாபகம் வச்சுக்கணும், agency function, general utility function and other function. Agency function என்ன? It implies that commercial banks act as the agent of customers by performing various functions. collecting check ஒன்று ஏஜென்சி மாரி செயல்படுவாங்க. செக்கு கலெக்ஷன் நம்ம கூட செக்கை வந்து என்ன செய்வோம், ஒருத்தவங்க நமக்கு பணம் கொடுத்துருப்பாங்க, நம்ம செக்கை வந்து கலெக்ஷனுக்கு போட்டதாக சொல்லுவோம். ஒருத்தர் நமக்கு, நான் இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு ஒருத்தர் ஸ்டேட் பேங்க் செக் கொடுத்துருப்பாரு, நான் அந்த ஸ்டேட் பேங்க் செக் வந்து என்னுடைய இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் போகணுன்னா என்ன செய்வேன், அந்த பேங்க் வந்து இந்தியன் பேங்க்கில் கொடுத்து செக்கு கலெக்ஷனுக்கு கொடுப்பேன். அதுக்கு பிறகு தான் கலெக்டிங் செக்கு. பேங்க் கலெக்டிங் செக் அண்ட் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதுமாரி செக்கையோ பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ கலெக்ட் பண்ணுவாங்க ஆன் பிகாஃப் ஆஃப் தேர் கஸ்டமர். நான் இப்போ இந்தியன் பேங்குடைய கஸ்டமர், எனக்கு பதிலாக அவங்க என்ன செய்வாங்க, அதை கலெக்ட் பண்ணி எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்டில் பணத்தை போடுவாங்க. த்ரூ கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் பை த சென்ட்ரல் பேங்க். இதனுடைய கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ்னு வச்சுருக்காங்க சென்ட்ரல் பேங்க். வந்து ஒரு பேங்க்கில் இப்போ நம்முடைய ஸ்டேட் பேங்க்கில் பணம் இருக்கும், நம்ம வந்து ஐசிஐசி பேங்க் ஏடிஎம்மில் போய் பணம் எடுப்போம். ஆனால் எப்படி அந்த ஐசிஐசி பேங்க் பணம் போய் சேரும், அதுக்கெல்லாம் தலைமையகம் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து கிளியரன்ஸ் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ்னு வச்சுருப்பாங்க. இந்த பேங்க் எவ்வளோ பணம் எடுத்தாங்க, அந்த பேங்க் பணம் எடுத்தாங்க, இல்லை ஒரு ஐசிஐசி பேங்க்கில் பணம் அக்கௌண்ட் வச்சுருப்பான், அவன் இந்தியன் பேங்க்கில் பணம் எடுப்பான். இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அதான் கிளியரிங் ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸுங்கிறது. அதை பேஸ் பண்ணி நம்மளது செக்கை கலெக்ட் பண்ணி போட்டு தராங்க. கலெக்டிங் இன்கம். கமர்ஷியல் பேங்க்ஸ் கலெக்ட் டிவிடெண்ட்ஸ், பென்ஷன், சேலரிஸ், ரெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் தேர் கஸ்டமர். நம்மளுடைய கஸ்டமருக்காக வேண்டி இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தராங்க. நமக்கு ஒரு கம்பெனியில் ஒருத்தர் ஷேர் வச்சுருப்பார், அதோடைய டிவிடெண்ட் வரும், அந்த டிவிடெண்ட்டுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். அதில் ஒருத்தர் ஒரு வாத்தியார் இருப்பார், அவருடைய பென்ஷன் பணம் வந்து ட்ரெஷரிலேருந்து எங்கே வருது, பேங்க் வரும், பேங்க்கில் போய் நம்ம பணத்தை எடுத்துக்கிறோம், இந்த பென்ஷன் அமௌண்ட்டை போய் எடுத்துக்கிறோம். அப்போ இவங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணி தராங்க, டிவிடெண்ட் கலெக்ட் பண்ணி தராங்க, பென்ஷனை கலெக்ட் பண்ணி, சேலரிஸ், டீச்சர்ஸ்லாம் சேலரிஸ் பேங்க்கில் போய் எடுக்கிறாங்க. நான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சேலரிஸை வந்து கவர்மெண்ட் எங்கே அனுப்புகிறாங்க, ட்ரெஷரி மூலமாக பேங்க்குக்கு அனுப்புவாங்க. பேங்க்கில் போய் நான் வந்து அந்த பேங்க்கில் சில பேர் ஸ்டேட் பேங்க்கில் சேலரி எடுப்பாங்க, சில பேர் இந்தியன் பேங்க்கில் சேலரி எடுப்பாங்க. அடுத்த ரெண்ட்டு, நம்ம சென்னையில் ஒரு வீடு இருக்குது, அந்த ரெண்ட்டை என்ன செய்வாங்க, ரெண்ட்டு யார் வாடகை இருப்பாங்களோ அவர் வந்து பேங்க்கில் பணம் போட்டுருவார். நம்ம குறிஞ்சிப்பாடியில் இருந்துட்டு வேறு ஒரு ஊரில் இருந்துட்டு அந்த ரெண்ட்டை நம்ம அவர் பேங்க்கில் போடக்கூடிய அமௌண்ட்டை நம்ம கலெக்ட். அதுமாரி இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் பிகாஃப் ஆஃப் தேர் கஸ்டமர். ஏ கிரெடிட் வவுச்சர் இஸ் சென்ட் டு கஸ்டமர் ஃபார் இன்ஃபர்மேஷன் when any income is collected with the bank. உடனே ஒரு கிரெடிட் வவுச்சர் வரும், உங்களுக்கு இவ்வளோ ரூபா கிரெடிட் ஆகிருக்கு, நம்ம செல்லிலே பார்த்துக்குறோம். இப்போ இவ்வளோ ரூபா 10,000 உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துருக்குன்னு பார்த்துக்குறோம். நம்ம அதுமாரி பேயிங் எக்ஸ்பென்ஸ், நம்மளுடைய எக்ஸ்பென்ஸையும் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செலவுகளையும் நம்ம பேங்க் மூலமாக கட்டுறோம். கமர்ஷியல் பேங்க்ஸ் மேக் த பேமெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஆப்ளிகேஷன் கஸ்டமர் சச்சஸ் டெலிஃபோன் பில் கட்டுறாங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பேங்க் மூலமாக கட்டுறாங்க, ஒரு பேங்க். அடுத்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க, சில பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் வந்து பேங்க்கில் கட்டி அங்கே அனுப்புகிறாங்க. ரெண்ட்டு, சில பேர் நம்ம கொடுக்க வேண்டிய ரெண்ட்டை கூட இப்போ நம்ம ஒருத்தருக்கு ரெண்ட்டு கொடுக்கணும், நம்ம பேங்க்கில் இந்தியன் பேங்க்லையோ ஸ்டேட் பேங்க்லையோ அவருடைய அக்கௌண்ட்டில் பண்ணிட்டு நம்ம ரெண்ட்டை கொடுக்கலாம். ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன். இட் இம்ப்ளைஸ் தட் கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் சம் யூட்டிலிட்டி சர்வீஸ் டு கஸ்டமர் பை பெர்ஃபார்ம் வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ். என்னென்னா ப்ரைவேட் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ். லாக்கர் ஃபெசிலிட்டினா நம்மளுடைய பொருளெல்லாம் பத்திரமா வச்சுக்கலாம். பொருள்னு அர்த்தம் கோல்டு, விலை மதிக்க முடியாத பொருள்லாம் வச்சுருந்தோம்னா அதை கொண்டு பேங்க்கில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸில் வச்சுக்கலாம். நிறைய பேங்க்கில் இப்போ குறிஞ்சிப்பாடி இந்தியன் பேங்க்கில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே அக்ரிகல்ச்சர் பேங்க் ஒன்று இருக்குது, அதில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அங்கே தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்குது, அதில் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லாக்கர்ன்றது 2 கீ இருக்கும், ஒரு கீ மேனேஜர் கையில் இருக்கும், ஒரு கீ அந்த கஸ்டமருடைய கையில் இருக்கும். 2 பேர் கீயும் போட்டால் தான் அந்த லாக்கர் ஓப்பன் ஆகும். அப்போ பேங்க் மேனேஜர் நம்மள இல்லாமல் பேங்க் மேனேஜரை அதை ஓப்பன் பண்ண முடியாது, நாம் மட்டும் போய் பேங்க் மேனேஜர் இல்லாமல் சாவி இல்லாமல் அங்கே நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. 2 கீ போட்டால் தான் அந்த லாக்கர் ஓப்பன் ஆகும். நம்மளுடைய விலை மதிப்புள்ள கோல்டுலாம் வச்சுருக்கோங்க, இதில் முக்கியமான டாக்குமெண்ட்லாம் என்ன செய்யணும், அதில் கொண்டு லாக்கர் ஃபெசிலிட்டிஸில் வச்சுக்கலாம். கமர்ஷியல் பேங்க்ஸ் ப்ரொவைட் லாக்கர் ஃபெசிலிட்டிஸ் டு கஸ்டமர் ஃபார் சேஃப் கஸ்டடி ஆஃப் ஜுவல்லரி, ஷேரு, டிபென்ச்சர்ஸ் அண்ட் அதர் வேல்யூபிள் ஐட்டம்ஸ்லாம் கொண்டு வச்சுக்கலாம். திஸ் மினிமைஸ் த ரிஸ்க் ஆஃப் லாஸ் டியூ டு தெஃப்ட் அட் ஹோம். வீட்டில் இருந்தால் திருட்டு போயிடும், அதை கொண்டு அதை குறைச்சிக்கலாம். பேங்க்ஸ் ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஐட்டம்ஸ் இன் த லாக்கர்ஸ். ஆனால் பேங்க் வந்து இது பொறுப்பு இல்லை, லாக்கரில் நான் அதை வச்சேன் காணும் இதை வச்சேன் காணும்னு சொல்ல முடியாது. 2 பேர் தான் போய் செய்வாங்க. நாளைக்கு பேங்க்கில் நான் 10 பவுன் வச்சுருந்தேன் 5 பவுன் தான் இருக்குன்னா சொல்ல முடியாது, அதுக்கு பேங்க் ரெஸ்பான்சிபிள் கிடையாதுங்கிறாங்க. இஷ்யூங் ட்ராவலர் செக். பேங்க் இஷ்யூ ட்ராவலர் செக். இப்போலாம் ட்ராவலர் செக் பணம் எடுத்துகிட்டு போக வேண்டிய தேவையில்லை, ட்ராவலர் செக்னு எடுத்துகிட்டு போனால் போகலாம், அங்கங்கே அந்த ட்ராவலர் செக் கொடுத்து அவங்க அந்த பேமெண்ட் பண்ணிக்கலாம். பேங்க் இஷ்யூ ட்ராவலர் செக் டு த இண்டிவிஜுவல் ஃபார் ட்ராவலிங் அவுட் சைட் த கண்ட்ரி. நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்க
இப்போ ட்ராவலர் செக்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, பணம் எடுத்து போனால் திருட்டு போயிடும். ட்ராவலர் செக்ஸ் ஆர் த சேஃப் அண்ட் ஈஸி வே டு ப்ரொடெக்ட் மணி வெல் ட்ராவலிங். ஈஸி வே அது ப்ரொடெக்ட்டு, நம்மளுடைய பணம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வழிவகுக்கும். அங்கே போய் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு பணத்தை எடுத்துக்கலாம், பணத்தை எங்கள் குடும்பம் கொடுக்கலாம். டீல் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், வெளிநாட்டு நாணயங்களை டீல் பண்ணுறதும். கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் இன் ப்ரொவைடிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு பிஸ்னஸ் மேன் டீலிங் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். சில பேர் பிஸ்னஸ் மேன்லாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது தான். ஹவர் கமர்ஷியல் பேங்க்ஸ் நீட் டு டேக் பர்மிஷன் ஆஃப் த சென்ட்ரல் பேங்க் ஃபார் டீலிங் இன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இருந்தாலும் கமர்ஷியல் பேங்க் வந்து சென்ட்ரல் பேங்க் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் செய்யணும் இது அப்படிங்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபண்ட்ஸ், இட் ரெஃபர்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் ஒன் பேங்க் டு அனதர். ஒரு பேங்க்ல இன்னொரு பேங்க்குக்கு ஃபண்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃபண்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் பை மீன்ஸ் ஆஃப் டிராஃப்ட் மூலமாகவோ, டெலிஃபோனிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலம் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் மூலம். இப்போல்லாம் ஃபண்டு வந்து ஒரு பேங்க்ல இன்னொரு பேங்க்குக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். லெட்டர் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் பேங்க்ஸ் இஷ்யூ லெட்டர் ஆஃப் கிரெடிட் டு தேர் கஸ்டமர் டு சர்டிஃபை தேர் கிரெடிட் ஒர்த்னஸ். சமயத்தில் லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுப்பாங்க. கிரெடிட் ஒர்த்னஸ், ஒரு நிறுவனம் இருக்கும், வெளிநாட்டில் கடன் வாங்குவாங்க. ஒரு நிறுவனம் வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருளை இம்போர்ட் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியினுடைய ஒர்த்தினஸ் வந்து வெளிநாட்டுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் கொடுத்து இவங்களுக்கு ஒர்த்தி தான், இவங்களுக்கு இவ்வளோ இது இருக்கிற அவங்களுடைய கிரெடிட் ஒர்த்தினஸை குறிப்பிட்டு எழுதி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸ், இதில் வந்து அண்டர் ரைட்டிங் செக்யூரிட்டிஸை அண்டர் ரைட் பண்ணுறது. Commercial banks also undertake the task of underwriting securities. As public has full faith in the credit worthiness of the bank, public do not hesitate to buy in securities underwritten by banks. If the public has full faith in credit worthiness of the bank, ஒரு பேங்க்கினுடைய கிரெடிட் ஒர்த்னஸ் தெரியும் எல்லாருக்கும். பப்ளிக் do not hesitate, பப்ளிக் பொதுமக்கள் யாரும் அதை ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க. அந்த செக்யூரிட்டிஸ் அண்டர்ரிட்டன் பை பேங்க்ஸ், ஒரு பேங்க் கொடுக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் யாரும் அதை குறைச்சி மதிப்பிட மாட்டாங்க. அதனால் பேங்க்ஸ் டு அண்டர்டேக் டாஸ்க் ஆஃப் அண்டர்டேக்கிங் செக்யூரிட்டிஸ் அண்டர் ரைட்டிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இட் இன்க்ளூட் சர்வீஸ் சச்சஸ் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸு, இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் செஞ்சு தராங்க. அதர் ஃபங்க்ஷன் பார்த்தோம், மணி சப்ளை. இட் ரெஃபர்ஸ் டு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க் தட் ஹெல்ப் இன் இன்க்ரீஸிங் மணி சப்ளை. மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கமர்ஷியல் பேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, பண அளிப்பு அதிகப்படுத்துறதுக்கு. கிரெடிட் கிரியேஷனுடைய பார்த்து தான் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் லோன்ஸ் அண்ட் சர்வீசஸ். கமர்ஷியல் பேங்க்ஸ் ரிசீவ் டெபாசிட் ஃப்ரம் த பப்ளிக் அண்ட் யூஸ் தி டெபாசிட் டு கிவ் லோன்ஸ். அந்த டெபாசிட் வாங்குறாங்க, அந்த டெபாசிட்டை பயன்படுத்தி அவங்க லோன்ஸ் தராங்க. இப்படியா கிரெடிட் கிரியேஷன் பண்ணுறாங்க. கடனை கிரியேட் பண்ணுறாங்க, கடனை ஊக்குவிக்கிறாங்க, கடனை அதிகப்படுத்துகிறாங்க, மேலும் கடனை உருவாக்குறாங்க, கடன் உருவாக்கம் பண்ணுறதுல ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்படி கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்து பிரைமரி ஃபங்க்ஷன், செகண்டரி ஃபங்க்ஷன், அதர் ஃபங்க்ஷன் அப்படின்னு. மணி சப்ளை, அதர் ஃபங்க்ஷனில் என்ன சொல்கிறோம், மணி சப்ளை அதிகப்படுத்துகிறாங்க, கிரெடிட் கிரியேஷன். நெக்ஸ்ட் 37th கொஸ்டின், டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வரைக்கும் பார்த்து கமர்ஷியல் பேங்க்ஸோடைய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் we are going to see the ரிசர்வ் பேங்க் functions in the next video. Thank you student. Dear students of 12th standard economics, now I am going to explain part D question number 37 economics, lesson 6 banking. That describe the functions of Reserve Bank of India. Already we have seen the functions of commercial bank. Now we are going to see the Reserve Bank of India function. First, the Reserve Bank of India is India's central banking institution which controls monetary policy. Monetary policy na பணக்கொள்கை கையாளுறது Reserve Bank of India. First, monetary authority. Reserve Bank of India is the monetary authority of our country. It controls supply of money in the economy. Supply of money na money supply, பண அளிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது ரிசர்வ் பேங்க்கு. டு ஸ்டெபிளைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட். எக்ஸ்சேஞ்சுனா ஒரு நம்ம நாட்டு பணத்துக்கும் இன்னொரு நாட்டு பணம் டாலருக்கும் உள்ள எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குல்ல, அதை ஸ்டெபிளைஸாக வச்சுக்கிறது, நிலைத்த தன்மை வச்சுக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மெயின்டைன் ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டுக்கும் இம்போர்ட்டுக்கும் உள்ள பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுமாங்க. ஃபேர்வர்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு, அன்ஃபேர்வர்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு அப்படின்லாம் வரும். ஃபேர்வர்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அதிகமாக இருந்தால் இம்போர்ட் கம்மியாக இருந்தால் ஃபேர்வர்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுமாங்க. அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், அப்போ ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னாக்கா ஃபேவரபிள் பேலன்ஸை தான் ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு வழிவகுக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அட்டைன் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஒரு நாட்டில் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை அடையிறதுக்கு முயற்சிகள் எடுக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது, பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸ்ட்ரெங்தன் பேங்கிங் சிஸ்டம். நம்ம நாட்டினுடைய பேங்கிங் சிஸ்டத்தை ஒரு ஸ்ட்ரெங்தனாக வச்சுக்கிறது,
ஒரு ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது எதுனாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூவர் ஆஃப் கரன்சி. நம்ம நாட்டில் கரன்சி இஷ்யூ பண்ணுறது, ரூபா நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. த அப்ஜெக்டிவ் இஸ் டு மெயின்டைன் த கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி. The objective of the Reserve Bank is to maintain the currency and the credit system of the country. It is the sole authority to issue currency. இதுக்கு மட்டும்தான் சோல் அத்தாரிட்டி இருக்குது, தனிப்பட்ட உரிமை இருக்குது, வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை. சோல் சிங்கிள் அத்தாரிட்டி டு இஷ்யூ கரன்சி. இட் ஆல்சோ டேக்ஸ் ஆக்ஷன் டு கண்ட்ரோல் த சர்க்குலேஷன் ஆஃப் ஃபேக் கரன்சி. இதை கண்ட்ரோல் பண்ணுறது, ஃபேக் கரன்சியை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த கள்ளப்பணம் சொல்கிறாங்கல்ல, அந்த கள்ள ரூபாய் நோட்டுகளில் கண்ட்ரோல் பண்ணுறதும் இதுதான். இந்த இஷ்யூவர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ், பேங்க்குக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுக்குறது தான். ஆனால் அதர் கமர்ஷியல் பேங்க்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு இஷ்யூவர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ் ஆஸ் பர் செக்ஷன் 22 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். எவரி பேங்க் ஹேஸ் டு அப்டைன் ஏ பேங்கிங் லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. ஒரு பேங்க்கும் ஆர்பிஐட்டேருந்து லைசன்ஸ் வாங்கணும் டு கண்டக்ட் பேங்கிங் பிஸ்னஸ் இந்தியாவில் பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு. அடுத்து பேங்க் டு த கவர்மெண்ட்டுக்கு பேங்க்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். இப்போ நமக்கு பேங்க்குன்னு யாருனாக்கா இந்தியன் பேங்க்கோ ஐஓபி பேங்க்கோ இல்லை மெர்கண்டைல் பேங்க்கோ நம்ம அதுக்கு பேங்கராக நம்மளுடைய கஸ்டமருக்கு அது பேங்கராக இருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட்டுக்கு பேங்கராக இருக்கிறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இட் ஆக்ட்ஸ் அஸ் த பேங்கர் டு போத் சென்ட்ரல் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுதான் பேங்கர். இட் ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் கிரெடிட், அது வந்து குறுகிய கால கடன் கொடுக்குறது யாருக்கு, கவர்மெண்ட்டுக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ பணம் வேணுனாக்க ஷார்ட் டேர்ம் கிரெடிட் குறுகிய கால கடன் தராங்க. இட் மேனேஜஸ் ஆல் நியூ இஷ்யூஸ் ஆஃப் த கவர்மெண்ட் லோன்ஸ். இட் மேனேஜஸ் ஆல் நியூ இஷ்யூஸ் ஆஃப் கவர்மெண்ட் லோன்ஸ். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட லோன்ஸ் அந்த அதை மேனேஜ் பண்ணுறது தான். சர்வீஸிங் த கவர்மெண்ட் டெப்ட், அரசாங்கத்தினுடைய கடன் டெப்ட் அவுட்ஸ்டாண்டிங் அண்டு நர்ச்சரிங் த மார்க்கெட் ஃபார் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இட் அட்வைஸ் த கவர்மெண்ட் ஆன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட். இது கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், அதாவது ரிசர்வ் பேங்க் தான் அட்வைஸ் டு த கவர்மெண்ட் அண்ட் ஃபினான்ஷியல் சப்ஜெக்ட். பணம் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டில் அட்வைஸ் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். பேங்க் எல்லா பேங்க்குக்கும் பேங்கராக இருக்கிறது ரிசர்வ் பேங்க். வங்கிகளின் வங்கிம்பாங்க, வங்கிகளுக்கெல்லாம் தலையாய வங்கி தான் ரிசர்வ் பேங்க். ஆர்பிஐ இஸ் த பேங்க் ஆஃப் ஆல் பேங்க்ஸ். எல்லா பேங்க்ஸுக்கும் இதுதான் பேங்க்கு. இன் இந்தியா ஆஸ் இட் ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் டு பேங்க்ஸ். ஏன்னா பேங்க்குக்கே லோன் பண்ணாலும் ரிசர்வ் பேங்க்கிட்ட லோன் கொடுக்குறாங்க. அக்செப்ட் டெபாசிட் ஆஃப் த பேங்க்ஸ், பேங்க் கொடுக்கக்கூடிய டெபாசிட், இந்த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அண்ட் ரீடிஸ்கவுண்ட் பில்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் கொடுக்கக்கூடிய பில்ஸ்லாம் ரீடிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அதான் பேங்க் ரேட்னு பார்த்தோம், அதுவும் பேங்க் தான். அதனால் எல்லா பேங்க்ஸுக்கும் பேங்கராக இருக்கிறது ரிசர்வ் பேங்க். லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசர்வ், லெண்டர்னா கடன் கொடுக்கறது, லாஸ்ட் ரிசர்வ்னா கடன் புக கடைசி புகலிடம். இல்லை நம்ம கடன் வாங்கினா பேங்க்கிட்ட போகிறோம், பேங்க் கடன் வாங்கினா பேங்க்குக்கே கடன் வாங்கணும்னா அவங்க யார்கிட்ட போகிறாங்கன்னா ரிசர்வ் பேங்க்கிட்ட போவாங்க. அப்போ கடன் பெற கடைசி புகலிடம் யாருன்னு பார்த்தா ரிசர்வ் பேங்க். த பேங்க்ஸ் கேன் borrow from RBI by keeping eligible securities as collateral at the time of need or crisis when there is no other source. பேங்க்குக்கு பணம் ஏதோ பிரச்சனைகள் தேவை இருக்கோ இல்லை கிரிசிஸ், அதுக்கு ஏதாவது பேங்க்லேயே சமயத்த கிரிசிஸில் இக்கட்டான சூழ்நிலை மாட்டிடுவாங்க, பேங்க்கில் பணம் இருக்காது, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கோ பேங்க்கு வந்து பாரோ பண்ணிக்கலாம். எலிஜிபிள் செக்யூரிட்டிஸை அடமான வச்சுட்டு, கீப்பிங் எலிஜிபிள் செக்யூரிட்டிஸ் அஸ் கொலட்ரல் அட் த டைம் ஆஃப் நீட், தேவைப்பட்ட சமயத்தில் ஒவ்வொரு பேங்க்கும் தன்கிட்ட உள்ள செக்யூரிட்டிஸ், எலிஜிபிள் செக்யூரிட்டிஸை பேரில் கடன் வாங்கிக்கலாம். ஆக்ட் அஸ் எ கிளியரிங் ஹவுஸ், இதனால் கிளியரிங் ஹவுஸ் தான் ஆக்ட் பண்ணுது. ஒரு பேங்க்கு இன்னொரு பேங்க்ஸுக்கும் உள்ள பண பரிவர்த்தனைகளை தீர்த்து வைக்கணும். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும், நம்ம ஐசிஐசி பேங்க்கில் போய் ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துருப்போம். ஐசிஐசி பேங்க்கில் நம்ம பணம் இருக்கும், இந்தியன் பேங்க்கில் போய் எடுப்போம். அப்போ இந்த பேங்க்கு ஒரு பேங்க்கும் இன்னொரு பேங்க் கொடுக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்லாம் அந்த கிளியர் பண்ணுறது யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபார் செட்டில்மெண்ட் ஆஃப் பேங்கிங் டிரான்சாக்ஷன் ஆர்பிஐ மேனேஜஸ் 14 கிளியரிங் ஹவுசஸ். இந்த ஆர்பிஐட்ட 14 கிளியரிங் ஹவுசஸ் இருக்குது. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் பேமெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட் த கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். வெளிநாட்டு நாணயங்களை அவனுடைய பாதுகாவலன் இதை பார்த்தாக்கா ரிசர்வ் பேங்க். இட் ஆக்ட் த கஸ்டோடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும். ஃபாரெக்ஸ்னா தான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இட் அட்மினிஸ்டர் அண்ட் என்ஃபோர்ஸஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999. RBI buys and sells foreign currency to maintain the exchange rate of Indian rupee versus foreign currencies.
அடுத்து ரெகுலேட்டர் ஆஃப் த எக்கானமியை ரெகுலேட் பண்ணுறது, எக்கானமி பொருளாதாரத்தை ரெகுலேட்டர் மாரி, இப்போ கேஸ் ரெகுலேட்டர் மாரி ஒரு பொருளாதாரத்தை ரெகுலேட் பண்ணுறது என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இட் கண்ட்ரோல்ஸ் மணி சப்ளை இந்த சிஸ்டம். மானிட்டர்ஸ்னால் மேற்பார்வையிடுறது, மானிட்டர் டிஃப்ரெண்ட் கீ இண்டிகேட்டர்ஸ் லைக் ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுறது என்ன, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை மேனேஜ் பண்ணுறது. RBI administered investment in institution when they invest specific minimum proportion of their total assets, liabilities in the government securities. A regulator and supervisor of payment and settlement system. The Payment and Settlement System Act 2007 gives RBI oversight authority for the payment and settlement of system in the country. RBI focuses on the development and functioning of safe, secure and efficient payment and settlement mechanism at the developmental role of the Reserve Bank of India. This role includes the development of quality banking system in India. இந்தியாவில் ஒரு குவாலிட்டியான பேங்கிங் சிஸ்டத்தை கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறதுக்கு யார் முயற்சி எடுக்கிறாங்கனாக்கா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் ensuring that credit is available to the productive sector, உற்பத்தி துறைகளுக்கு கிரெடிட் கிடைக்கிறதுக்கு, அவைலபிள் போய் கிடைக்கிறதுக்கு இவங்க ஊக்குவிக்கிறாங்க. இட் ப்ரொவைட்ஸ் வைடு ரேஞ்ச் ஆஃப் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன் டு சப்போர்ட் நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ்னால் தேசிய கொள்கைகளுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இவங்க ப்ரொவைட்ஸ் வைடு ரேஞ்ச் ஆஃப் ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன்லாம் செய்கிறாங்க நாட்டினுடைய வளர்ச்சிக்கு. அடுத்து இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் எஸ்டாப்ளிஷிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிசைன் டு பில்ட் த கண்ட்ரிஸ் ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்முடைய கண்ட்ரினுடைய ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பு வசதிகள் பில்டப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்பேண்டிங் அசஸ் டு அஃபோர்டபுள் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் ஃபங்க்ஷனல் எஜுகேஷன் அண்டு லிட்ரஸி. இதுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரொமோட்டிங் ஃபினான்ஷியல் எஜுகேஷன், பணம் சம்மந்தப்பட்ட கல்வி அண்டு லிட்ரஸி, கல்வி வளர்ச்சி லிட்ரஸிக்கும் ரிசர்வ் பேங்க் பண்ணுறாங்க. 13th ஃபங்க்ஷன் பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா அண்ட் அதர் டேட்டா, மன சம்மந்தப்பட்ட புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க, பப்ளிஷ் பண்ணுறாங்க. RBI maintain and provides all essential banking and other economic data, formulating and critically evaluating the economic policy in India. RBI collects, collates and publishes data regular data புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க. எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர் ஆக்ட் பண்ணுறது ரிசர்வ் பேங்க். RBI represents India as the member of International Monetary Fund. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி இருக்குது, அந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுடைய மெம்பராக இருக்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் ஆத்தரைஸ்டு டீலர் ஆஃப் RBI. நெக்ஸ்ட் பேங்கிங் ஒபன்சம் ஸ்கீம். RBI இன்ட்ரடியூஸ் ஒபன்சம்னா அந்த குறை தீர்ப்பு, பேங்க்கில் உள்ள குறைகளை தீர்க்கறதுக்கு RBI இன்ட்ரடியூஸ் பேங்கிங் ombudsman scheme in 1995. Under this scheme, the complainants can file their complaints. The complainants can file their complaints in any form, including online, and can also appeal to the ombudsman against the awards and the other decision of the banks. ஏதாவது குறைகள் இருந்தால், நாம் வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட குறைகள் இருந்தால் அதை நம்ம யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா ரிசர்வ் பேங்க்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அதனுடைய குறை தீர்ப்பாயம் அப்படின்னு இருக்கு, ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு அதனுடைய குறை தீர்ப்பாயத்தில் நம்ம முறையிட்டு நம்ம பிரச்சனைகளை தீர்வு காணலாம். பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா டு மெஷர் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் அகெயின்ஸ்ட் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் எஸ்டாப்ளிஷ்டு global practices. The RBI has set up the banking codes and the standard board of India. Course இருக்கு, அதை தீர்த்துலாம். Next 38th question. Next we will see the 38th question in the next video. Thank you student. Dear students of 12th standard economics, now I am going to explain question number 38 in the lesson chapter 6 38 question. What are the objectives of monetary policy? Explain. ஏன்னா மானிட்டரி பாலிசினா பணக்கொள்கை மேற்கொள்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னாக்கா, மானிட்டரி பாலிசினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, பணக்கொள்கையினுடைய நியூட்ரலிட்டி ஆஃப் மணி, ஸ்டெபிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் growth, ஈக்குலிபிரியம் இன் தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இதான் வந்து மானிட்டரி பாலிசினுடைய அப்ஜெக்டிவ்ஸ். நியூட்ரலிட்டி ஆஃப் மணி,
Economists like Wicksteed, Hayek, Robertson are the chief exponents of neutral money. இவங்களாம் நியூட்ரல் மணியுடைய எக்ஸ்போனன்ட்ஸு. They hold the view that monetary authority should aim at the neutrality of money in the economy. மணி வந்து நியூட்ரலிட்டியாக இருக்கிறதுக்கு aim they hold the view that monetary authority should aim at the neutrality of money in the economy. Monetary changes should be the root cause for all economic fluctuation. எல்லா எக்கனாமிக் ஃப்ளக்சுவேஷனுக்கு யார் காரணம் அப்படின்னா மானிட்டரி சேஞ்சஸ் தான். பணத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் எல்லா மானிட்டரி ஃப்ளக்சுவேஷனுக்கு காரணம். அக்கார்டிங் டு நியூட்ரலிஸ்டிஸ் the monetary changes causes distortion and disturbance in the proper operation of the economic system of the country. இந்த நியூட்ரலிஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மானிட்டரி சேஞ்சஸ் தான் causes distortion and disturbance in the proper operation of the economic system. ஒரு பொருளாதார சிஸ்டத்தில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுறது இதுதான் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா ஒரு நம்ம நாட்டு நாணயத்துக்கும் வெளிநாட்டுக்குள்ள நாணயத்துக்கும் உள்ள ஒரு ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணணும். ஒரு டாலரை கொட்டு ஒரு டாலருடைய ஒரு டாலர் ஈக்குவல் டு 100 ருபீஸ்னால் அது அப்படியே மெயின்டைன் ஆகணும். ஒரு டாலர் ஈக்குவல் டு 150 ருபீஸ் அப்படின்னு போட்டால் நம்ம நாட்டினுடைய பணவீக்கம் அதிகமாகிடுச்சு ஆகிடும். அதனால் அந்த டாலர் ஈக்குவலான மதிப்பு வந்து மாறாமல் இருக்கணும். அதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி வாஸ் த ட்ரெடிஷ்னல் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மானிட்டரி அத்தாரிட்டினுடைய மானிட்டரி அத்தாரிட்டி. திஸ் வாஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் அண்டர் த கோல்டு ஸ்டாண்டர்ட் அமாங் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். when there was disequilibrium in the balance of payment. இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் டிஸ்இக்லிபிரியம் இருந்ததுன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா நம்ம நான் வெளிநாட்டு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் வெளிநாட்டில் நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுங்கிறது. இட் வாஸ் ஆட்டோமேட்டிக்லி கரெக்டட் பை த மூமெண்ட்ஸ் அட் த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி மானிட்டரி பாலிசி மூலமாக நம்ம ப்ரைஸை ஸ்டேபிளாக வச்சுருக்கலாம். எக்கனாமிக்ஸ் லைக் குஸ்டேவ், கேப்சல் அண்ட் கீன் சஜஸ்டட் price stabilization as the main objective of monetary policy. மானிட்டரி பாலிசினுடைய மெயின் அப்ஜெக்டிவே ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி தாங்கிறாங்க. ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இஸ் கன்சிடர்ட் as the most genuine objective of the monetary policy. ஒரு ஜென்யூனான அப்ஜெக்டிவ்னு பார்த்தா ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி தான். ஸ்டேபிள் ப்ரைஸஸ் இப்போஸ் பப்ளிக் கான்ஃபிடன்ஸ். ஸ்டேபிள் ப்ரைஸ் இருக்கணும், அப்போ தான் பப்ளிக்கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இட் ப்ரொமோட்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் என்ஷூர்ஸ் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த். இட் ப்ரொமோட்ஸ் மானிட்டரி பாலிசி ப்ரொமோட்ஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ப்ரொமோட் பண்ணுறது வளர்க்குறது. ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் வெல்த்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மானிட்டரி பாலிசி காரணமாக இருக்குது. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். டூரிங் த வேர்ல்டு டிப்ரெஷன் ஏற்பட்டப்போ 1920-30 த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் அட் இன்க்ரீஸ் ரேப்பிட்லி. அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருந்தது எப்போ வேர்ல்டு டிப்ரெஷன் பீரியடில். இட் வாஸ் ரெகர்ட் அஸ் த சோஷியலி டேஞ்சரஸ், எக்கனாமிக்கலி வேஸ்ட்ஃபுல் அண்ட் மாரலி டிஸ்ப்ளோரபிள். Thus, full employment was considered as the main goal of monetary policy. மானிட்டரி பாலிசினுடைய மெயின் எய்மே ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது தான். அடுத்து எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சி. எக்கனாமிக் growth is the process whereby the real per capita income of the country increases over long period of time. Economic growth is the process whereby the real per capita income, உண்மையான வருமானம், தலா வருமானம் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். இட் இம்ப்ளைஸ் அன் இன்க்ரீஸ் இன் த டோட்டல் ஃபிசிக்கல் அண்ட் ரியல் அவுட்புட் ப்ரொடக்ஷன் goods for the satisfaction of human wants. Monetary policy should promote sustained and continuous economic growth. நிலையான ஒரு பொருளாதார வளர்ச்சி by maintaining equilibrium between total demand for money and total production capacity and further creating favorable conditions for saving and investment. Equilibrium in balance of payment. Equilibrium in balance of payment is another objective of monetary policy. Balance of paymentல ஈக்குலிபிரியமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குலிபிரியம் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுன்னு இருக்குது, அட்வர்ஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இருக்குது. நம்ம ஈக்குலிபிரியம்னா ஈக்குவலாக இருக்குது. 1000 இம்போர்ட் 1000 கோடி ரூபாய், எக்ஸ்போர்ட் 1000 கோடி ரூபாய், ஈக்குவலாக இருக்க அதான் ஈக்குலிபிரியம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். இஸ் அனதர் அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி விச் எமர்ஜ்டு சிக்னிஃபிகன்ட் இன் த போஸ்ட் வார் இயர்ஸ். போஸ்ட் வார்ஸ்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாரா? செகண்ட் வேர்ல்டு வார் இப்போ முடிஞ்ச 1945 உள்ள இயர்ஸ் தான் நம்ம போஸ்ட் வார் இயர்ஸ் அப்படிங்கிறோம். அப்போ ஈக்குலிபிரியம் இஸ் இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இஸ் அனதர் அப்ஜெக்டிவ். மானிட்டரி பாலிசினுடைய அனதர் அப்ஜெக்ட்னு பார்த்தா அனதர் குறிக்கோள் என்னன்னாக்கா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் ஒரு ஈக்குலிபிரியத்தை மெயின்டைன் பண்ணணும். விச் எமர்ஜஸ் சிக்னிஃபிகண்ட் இன் த போஸ்ட் வார் பீரியட் விச் எமர்ஜ்டு. அந்த ஈக்குலிபிரியம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் மெயின்டைன் பண்ணுங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் வந்து போஸ்ட் வார் பீரியடில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். So far we have seen this 6th lesson
சாப்டர் 6 எக்கனாமிக்ஸில் சாப்டர் 6ல் பேங்கிங் பார்த்தோம். பி தர வித் கொஸ்டின் ஆன்சர். கோ த்ரூ த வீடியோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ், ஒரு தரமோ 2 தரமோ அதை நல்லா பாருங்கள். அந்த பேங்கிங் சிஸ்டம் வெரி இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். பி தர வித் கொஸ்டின் ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.